அப்ப செல்லிங் ஆர்டர் ட்ராக் பண்ண என்ன பண்ணுவோம் நம்ம சொல்லியிருக்கோம் ரெகுலராகவே கீழே இருக்கக்கூடிய பையிங் ஓபிஸை ட்ராக் பண்ண வருவாங்க கரெக்டுங்களா? இட் மீன்ஸ் டிமாண்ட் ஏரியா. இப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா பேரிஸ். யாரு என்னமா போயிட்டு என்னமா பண்றீங்க? மாஸ்டர் அடிவிட்டாங்க மனசு யாரும் ஒரு பாட்டு பாடுறாங்களா? இல்ல என்ட்ரி கிடைக்குமா எக்ஸிட் ஆகுமான்னு பார்த்துட்டு இருந்தா இந்த ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆனால் கீழே உள்ள இந்த ஆர்டர் பிளாக் ஒர்க் ஆகும் நான் காலையிலே சொல்லியிருந்தேன். ஸோ ஆர்டர் பிளாக் இப்போ கீழே இருக்கு கரெக்டுங்களா? அப்போ எப்படி பார்த்தாலும் நம்ம லாஸ்ட் 1 ஹவரில் ஒரு இது மார்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா? இது நடந்தனால 50%. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த லோ டு ஹை ஃபிபனாச்சி போட்டு வைப்போம். ஸோ அப்படி வச்சிங்கன்னா 0.5 0.68 ஏதாவது ஆர்டர் பேக் கிடைக்கலாம் பார்ப்போம். லைக்லி ஒரு இன்சைடில் ஆர்டர் பேக் இருக்கு 616 614 என்எஃப்எஸ் வெளிக்கிட்டே இருக்கு கரெக்டுங்களா? அப்போ இது வந்து இது மார்க்கெட்ல ஒரு ப்ராபபிலிட்டி என்ட்ரி கொடுக்க வாய்ப்பு இருக்கும். அங்கே வந்துச்சுன்னா ஃபர்தர் ட்ரை பண்ணலாம். அப்போ இந்த என்எஃப்எஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா எவ்ரி டபுள் என்எஃப்எஸ் வேல்யூ நமக்கு தெரியும் எப்பவுமே மூமெண்டமா இருக்கும். இப்போ இந்த பிளேஸ் கீழே வரும்போது கண்டிப்பா என்ன பண்ணலாம் ஸ்கால்பிங் ட்ரை பண்ணலாம். சோ லைக் 2 கேண்டில் பேஸ் அது ப்ரோ கொஞ்சம் மீட் போடுங்க ப்ரோ. 2 கேண்டில் பேஸ் தென் பிரேக் இட் ஆகும் ஒரு ஸ்கால்ப் மாதிரி இதெல்லாம் நீங்க எடுக்க முடியும். என்எஃப்எஸ் வரைக்கும் டார்கெட் வேற எதுவும் பெருசா பண்ண முடியாது. இப்போ மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் 5 மினிட்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹை பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். அப்போ ஹை பிரேக் அவுட் பண்ணனால இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் பிட்வீன்ல தான் மார்க்கெட்டை ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சரை ஃபோக்கஸ் பண்ணலாம். 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சர் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்றேன். நேற்று லாஸ்ட் ஒரு ஹை மார்க் பண்ணது எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குங்களா? இருக்கா இல்லைங்களா? இருக்கு ப்ரோ. அந்த ஹை தான் இது லோயர் ஹையர் ஃபார்மேஷன், இது ஹையர் ஹையர் ஃபார்மேஷன் வந்து நம்ம லாஸ்ட் மார்க் பண்ணியிருந்தோம் கரெக்ட்டுங்களா? இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்றேன்னா இந்த பிளேஸ்ல லைக்லி ஒரு ஹை வச்சு என்னோட லோ எடுத்து பாடி க்ளோஸ்ங்கிற கண்டிஷன் மாதிரி தான் இருக்கு. பட் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் மார்க்கெட் எந்த விதமான ஹையஸ்ட் க்ளோஸ் என்னோட லோவை எடுத்து லைக்லி இதை தான் இப்படி எடுத்து இதுக்கு மேலே போய் பாடி க்ளோஸ் ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கும். பாடி க்ளோஸ் ஆகாம இந்த விக் எடுத்தனால ஆட்டோமேட்டிக் தி ஹை ஷிஃப்டட் ஹியர். இது லோ பாயிண்ட். இதுக்கப்புறம் அந்த ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸ் தெரியுதுங்களா? அந்த க்ளோஸ் தான் இந்த க்ளோஸ் இதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த பிரேக் ஆஃப் நடக்கும்போது தான் நான் என்ன பண்ணேன் எனக்கு ட்ரேட் பண்ண தெரியும் சொல்லி நான் என்ட்ரி ஆனேன். எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லாங் பாடி எல்பிடபிள்யூ இருக்கு பாத்தீங்களா? இது லைக்லி எஸ்டிபிள்சி என்ட்ரியா இருக்கா? அதனால நான் என்ன பண்ணேன்னா எப்படினாலும் இந்த லோ டு ஹை ஃபிபனாச்சி போடும்போது டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ட்ரி எடுக்க தெரியும். நான் என்ட்ரி எடுத்தேன், வந்தான், டேப் பண்ணான், போதான் செஞ்சான். பட் டார்கெட் அப்படிங்கிறத தான் நம்ம தான் சொன்னோம் இந்தியா விக்ஸ் அபோவ் 15% இருக்கும்போது ஸ்கால்பருக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்கன்னு. நான் வந்து இல்லை நான் தான் ட்ரேடர் ஆகிட்டேன், நான் வந்து இங்கே தான் டார்கெட் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவனும் போனான், அதுக்கடுத்து தான் ஸ்டாப் லாஸ் அடித்தான். அப்போ இந்த பிளேஸோட ட்ரெண்டுங்கிறது லாஸ்ட் ஹை வச்சுக்கிற லோ எடுத்து பாடி க்ளோஸ் இங்கேயே நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கரெக்டுங்களா? இதுக்கப்புறம் இந்த ஹை வச்ச கேண்டோட லோ எடுத்து அனதர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் புல்லிஷ் டைரக்ஷன். இதான் 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சர். அப்போ ட்ரெண்ட் புல்லிஷ் இருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஓபிலாம் மார்க் பண்ணுவோம். இப்போ ஓபி மார்க் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரேக் வந்து தேர்ட் செகண்ட் வெர்ஷன் நோ மோர் இம்பேலன்ஸ் ஹியர். தென் இந்த பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பிட்வீன்ல இருக்கக்கூடிய ஐடியம் தான். அப்போ இது கீழே இம்பேலன்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆப்போசிட் கலர் போய் ஆர்டர் பார்க்க மார்க் பண்ணுவாங்க. பட் நான் சொல்லக்கூடியது ஒரு லாங் பாடி கேண்டில் இன்னர் சைட்ல தான் இருக்கு. அப்போ இவனோட இண்டிவிஜுவல் பையிங் ஆர்டர்ஸ் கூட இவன் எடுத்துட்டான். அப்போ இதை போய் நீ ஆர்டர் பார்க்க மார்க் பண்ணது வந்து கண்டிப்பாக அடி விழும். அதனால இதை விட்டுருங்க. அப்போ என்ன ஆக்ட் ஆகும் இது ஆக்சுவலா லைக்லி ஒரு லிக்விட் ஆக்ட் ஆகும். அப்போ இந்த லிக்விட்ங்கிறது கீழே வரக்கூடிய அடுத்த ஏதாவது ஒரு ஓபி ஜோனுக்கு ஆக்ட் ஆகும் கரெக்டுங்களா? அப்போ அடுத்த ஓபி ஜோன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதான மார்க்கெட்டோட ட்ரெண்டு, இதான் லாஸ்ட் ஹை பிரேக் அவுட். இப்போ இந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? இம்பேலன்ஸ் ஆப்போசிட் கலர் கேண்டில் மைனூட்டான ஒரு இம்பேலன்ஸ் தெரியுதுங்களா? எல்லாத்துக்கும் தெரியலீங்களா? எஸ் சார். ஓகே ஓகே. அப்போ இதான் இம்பேலன்ஸ்னால ஜஸ்ட் என்ன பண்றேன்னா இந்த கேண்டில் மட்டும் நான் ஆர்டர் பார்க்க மார்க் பண்ணிக்கிறேன், வேற ஒன்றும் பண்ண முடியாது கரெக்டுங்களா? அப்போ இந்த பிளேஸ்ல ட்ரெண்ட் புல்லிஷ் ஆனதுக்கு அப்புறம் 5 மினிட்ஸோட என்னது டேப் பண்ணிருக்கு மார்க்கெட் செல்லிங் ஆர்டர்ஸ் எடுத்தனால மார்க்கெட் கீழே விழ போகுது. அப்படி விழுந்தாலுமே எங்க இருக்கு ஒரே ஒரு ஆர்டர் இங்க தான் இருக்கா? ஸோ இங்க வருங்கிறது சினாரியோ தெரிஞ்சு போச்சுங்களா?
இப்போ ட்ரெண்ட் என்னவா இருக்கு மார்க்கெட்ல ஸ்டில் புல்லிஷ்ல. அப்போ இந்த என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிருக்கலாம். ஆனா இது எப்படி எடுத்திருப்பீங்கன்னு தெரியல. ஏன்னா எடுக்க முடியாத மாதிரி தான் மார்க்கெட் வந்தான் இந்த இடத்துல. பட் எடுத்திருந்தா இப்போ நீங்க ஹோல்ட் பண்ணலாம். ஃபர்தரா இந்த என்எஃப்எஸ் வேல்யூ வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? பிகாஸ் ட்ரெண்ட் புல்லிஷ். ஆனா இந்த என்ட்ரிலாம் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ டவுட்ஃபுல் ஒன்று தான். எனக்கு விடுங்க அடியை நீங்க பாத்துருக்கீங்க இதோட. மாஸ்டர் ஒரே ஒரு டவுட்டு. சொல்லுங்க. இப்போ 11 மணிக்கு ஒரு ஐவச்சி கேனோட லோ எடுத்து 11 மணிக்கு என்ன ஐவச்சி கேனோட லோ எடுத்துருக்கீங்களா? 10:54க்கு வந்து ஹை வச்ச கேனோட லோ எடுத்து சென்சர் போட்டீங்கல்ல? ஆமா. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா 11 மணிக்கு வந்து பார்த்தோம்னா இன்பேலன்ஸ் இருக்கு. இம்பேலன்ஸ் எங்க ப்ரோ இருக்கு? இம்பேலன்ஸ்ங்கிறது பிரேக் அவுட்ல இருந்து பார்க்கணும். இது நம்மளோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இல்ல சார், இப்போ நான் கேக்குறது என்னன்னா, இப்போ இது வந்து க்ளோஸ் வைக்கிறப்போ இது ஒரு ஓபியா கன்சிடர் பண்ணோம்னா இப்போ கீழே இருக்கிறது சோச்சா வருமானு எனக்கு ஒரு டவுட். இல்ல ஓபினா உங்களுக்கு இம்பேலன்ஸ் இல்ல, ரெண்டே உங்களுக்கு இம்பேலன்ஸ் இருக்கு. தேர்ட் செகண்ட் ஃபர்ஸ்ட் தேர்ட் செகண்ட் ஃபர்ஸ்ட் இது ஒரு இம்பேலன்ஸ். தென் தேர்ட் செகண்ட் நோ மோர் இம்பேலன்ஸ். இது தேர்ட் செகண்ட் ஃபர்ஸ்ட் நோ மோர் இம்பேலன்ஸ். இது தேர்ட் செகண்ட் ஃபர்ஸ்ட் நோ மோர் இம்பேலன்ஸ். இந்த இம்பேலன்ஸ்ங்கிறது அந்த ஸ்விங் லோ வரைக்கும் ஓபியா வராதா? இல்ல அப்படிலாம் மார்க் பண்ண கூடாது. எப்படி உங்களுக்கு இம்பேலன்ஸ் கேண்டில் ஆர்டர் ஆகும். ஒருவேளை இந்த கேண்டில் லோயர் ஷூட் விக்விக்கா போச்சுன்னா நீங்க எக்ஸ்ட்ரீம் லோ வரைக்கும் என்ன பண்ணலாம், ஆர்டர் கொண்டு போகலாம். ஆனா விக்விக்காலாம் போகல. அதே மாதிரி பிட்வீன்ல தான் இருக்கு. பெரிய லெவலில் உங்களுக்கு கிடைக்காது மார்க்கெட். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரீம் லோ தான் சொல்லுவோம். அதனால இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல டேப்ல என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஹோல்டு. இல்ல என்எஃப்எஸ் வேல்யூ நேரோ ரேஞ்சில் என்ட்ரி எடுத்தீங்கன்னா இது கீழே 1 மினிட்ல பாடி க்ளோஸ் ஆகிற வரைக்கும் ஹோல்டு. இது டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட். இதுக்கு மேல போச்சுன்னா அகைன் ஸ்விங் ஹை டார்கெட். இதுக்கு மேல போச்சுனால் அது வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இதான் கரண்ட் சினாரியோ. இதை வச்சுதான் மார்க்கெட்டுக்கு வந்து மேலையில் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா நம்மளோட எந்த விதமான சப்ளை டிமாண்டா மார்க்கெட் டேப் பண்ணல. சப்ளை டிமாண்டா மார்க்கெட் டேப் பண்ணல அப்படின்னாலே கண்டிப்பா பெரிய மொமெண்டம் கொடுக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது வந்து லிக்விட் பில்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். எனக்கே வருத்தம் தான் இன்னைக்கு. ஏன்னா மற்ற நாள் கூட 250 பாயிண்ட் கொடுத்துட்டு இருந்தான். இன்னைக்கு 2 என்எஃப்எஸ் வேல்யூக்குள்ள மொத்த மார்க்கெட் நின்றுகிட்டு இருக்கான். இதுதான் டவுட் இருக்காது. வேற ஏதாவது பார்க்கணுமா? பேங்க் நிஃப்டி எந்த வைப்பீங்க? எது இதுவா? அது ஆல்ரெடி இங்கே இல்ல. ஆக்சுவலா நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். இந்த கன்சால்டேஷன்ங்கிறது இந்த சிங்கிள் கேண்டில் கன்சால்டேஷன் ஃபுல்லாவே பேசி இதில் போய் நீங்க எல்லா இடத்துலயும் ஓபி மார்க் பண்ணாதீங்கன்னு 18ஆம் தேதியே சொல்லிட்டேன். அதனால அதை விட்டுருங்க. அதெல்லாம் இதுல போய் நீங்க இதை தான் ஓபியா சொல்லுவீங்க. இதை நீங்க ஓபியா மார்க் பண்ணாலுமே ஆல்ரெடி இது என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துல டாப் ஆயிருச்சு. 810 மேம் ஐ திங்க் எக்ஸாக்டா சொல்லணும்னா இந்த இடத்துல 30ஆம் தேதி அங்கேயே டாப் ஆயிருச்சு. அதனால அது இங்கயா இங்கயா அந்த இம்பேலன்ஸ் காலைல ஃபர்ஸ்ட் கேண்ட்ல எடுத்தாச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப வந்து நோ மோர் பெண்டிங் அட் நியரஸ்ட் பிளேஸ். இப்ப ஒரே ஒரு வழி என்னன்னா இந்த டேப் பண்ணனால இந்த என்எஃப்எஸ் போகணும். இது பிரேக்கெட் பண்ணும்போது பிரேக்கர் பிளாக் போகணும். இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஹோல்டு. இல்ல எங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா இது கீழே பாடி க்ளோஸ் ஆன ஸ்டாப் லாஸ். இது டார்கெட். வேற ஒண்ணுமே இந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, திங்க் பண்ண முடியாது மார்க்கெட்டை பத்தி நிஃப்டி பொறுத்த வரைக்கும். வேற இவ்வளவு ஒன்று வந்திருக்காங்களா? நான் தான் பார்க்காம இருக்கேன். ஓகே சரி, வேற யாருக்காவது டவுட் இருக்கா? இந்த பேங்க் நிஃப்டி பாத்துறலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நான் காட்டிடுறேன், என்ன அடி விழுந்துச்சுன்னு. நான் வந்து நீங்க மார்னிங் வந்து ஸ்கால்பிங் மைண்டுக்கு போயிட்டேன். ஏன் அந்த ஸ்கால்பிங் மைண்டுக்கு போனேன்னு கேட்டீங்கன்னா பிகாஸ் எக்ஸ்பீரியனா அப்படிதான். மேலே ஏறுவான், ஏறாவத்துல இறங்குவான், இறங்கத்துல ஏறுவான். ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் எடுத்த ட்ரேடு அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சாக்காதான் இருக்கு எல்லாத்துக்குமே. பட் பிலீவ் பண்ணுங்க, இந்த தான் ஃபர்ஸ்ட் எடுத்த ட்ரேடு. என்னோட ட்ரேட் டைம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும். எடுத்தது 9:15-11க்கு, புக் பண்ணது 9:15-20க்கு. ஏன் இந்த என்ட்ரி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிகாஸ் மார்க்கெட் இன்னிய என்எஃப்எஸ் வேல்யூ, அது இல்லாமல் அவர் சொன்ன மாதிரி 1 மினிட்டோட ஓபி. அதனால கண்ணை விட்டு ஃபர்ஸ்ட் கீழே நான் ட்ரேட் பண்ணேன். ஒரு பெரிய கேண்டில் பார்த்தோன்னா புக் பண்ணியாச்சு. இது வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு ட்ரேடும் ஸ்கால்பிங்காக கீழே வரும்போது பை அது மாதிரி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அடி விழுந்தது. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிளேஸில்.
இந்த அடியில் வந்து கிட்டத்தட்ட 2500 காலி. இத்தனைக்கு நான் வந்து கேபிட்டல் வந்து ரொம்ப கம்மியாக வச்சு தான் எனக்கு ட்ரேட் பண்ணேன். பெருசாக மாற்றணும்னு நினச்சேன், பட் அடி விழுந்துருச்சு, ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சொன்ன வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து செல்லிங் அட்ரஸ் எடுத்துருச்சு. இந்த இடத்துல ஒரு பேஸ் போடுறான். நேற்று இதே மாதிரி தான் ஒன்று நடந்துச்சு. ஸோ நேற்று கூட ஒருத்தவங்க இது எஸ்எம்எஸ்ஸாக சொல்லியிருந்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா? நேற்று நடக்கும் சார். இந்த இடத்துல ஒரு டிராப், ஒரு ஆல் டைம் ஹிட், ஒரு டிராப், ஒரு பேஸ், ஒரு டிராப் நடந்துச்சு பார்த்தீங்களா? அதே சினாரியோ இந்த இடத்துல நடந்த போது ஒரு டிராப் ஒரு பேஸ் போட்டான். அப்போ பேஸ் கண்டிப்பாக கீழே பிரேக் அவுட் பண்ணோம். பிகாஸ் கீழே தான் என்ன இருக்கு ஆர்டர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுனால ஒரு 2 எடுத்ததுனால என்னோட கேபிட்டல் தப்பிச்சு இன்னைக்கு. இந்த இடத்துல ஒரு 37 பாயிண்ட் மட்டும் முடிச்சேன். ஸோ ஓவராலாக வந்து 6000 க்ளோஸ் பண்ணியாச்சு. எத்தனை மணினா காலையில் ஒரு 11 17க்கு க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டேன் மார்க்கெட்டில். அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஏன் ட்ரேட் போல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடி வாங்கின வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அவ்வளோதான். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ட்ரேடு இந்த 1 மினிட்டோட ஓபி என்ட்ரி, செகண்ட் ட்ரேடு நீங்கள் போட்டுங்க, சூப்பராக போட்டுங்க இந்த ரேஞ்ச் ஈக்விட்டி என்ட்ரி. பட் நானே அதை மிஸ் பண்ணிட்டேன், எடுக்கல. நான் எடுக்கல ப்ரோ. மூணாவது என்ட்ரி இந்த என்எஃப்எஸ் வேல்யூ, சாரி எல்பிடபிள்யூ என்ட்ரி. ஃபோர்த் வந்து இந்த பேஸ் பிரேக் அவுட். இதுதான் நம்மளோட என்னோட என்ட்ரியா இருந்திருக்கு மார்க்கெட்டில் இது வரைக்கும். 5th இந்த இடத்துல மார்க்கெட் ஆரம்பிச்சு இன்னும் முழுசா 2 மணி நேரம் கூட முடியல. ஆனால் கிட்டத்தட்ட சரி 3 மணி நேரம் கூட முடியல. 5 என்ட்ரி முடிஞ்சு 1 மினிட்ல. இப்போ இதுக்கான டார்கெட்டுக்கான வெயிட் பண்றவங்க வெயிட் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு எக்ஸ்பீரி வேற, பட்ஜெட் வேற, பிரீமியம் எந்த அளவுக்கு டீக் ஆகுதுன்னு தெரியல. ஃபர்தரா அப்போ மார்க்கெட் எப்போ ஃபாலோ ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிளேசஸ் போனா ஃபாலோ ஆக சான்ஸ் அதிகமா இருக்கு. ஆனா காலையில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், இது பிரேக் அவுட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெண்ட் ஒரு ஹை பிரேக் அவுட் பண்ணும். அந்த ஹை விஷயம் லோ எடுத்து அகைன் ஒரு ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா ட்ரெண்ட் புல்லிஷ் ஆகும். அப்போ கன்ஃபர்மேஷன் பார்த்து ட்ரேட் பண்ணணும், எல்லாம் மாட்டிக்கிடுவோம். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. சினாரியோ புரிஞ்சுக்கும் எல்லாத்துக்குமே. இப்போ வந்து அப்படி பேங்க் நிஃப்டி போயிடலாமா? வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்தா கேட்கலாம். அந்த ஃபின் நிஃப்டில ரேஞ்ச் லிக்விடிட்டி போட்டுருந்தாங்க ப்ரோ. அந்த ஃபின் நிஃப்டி வந்து ரொம்ப க்ளோஸ் ரேஞ்ச்ல வச்சிருந்தாங்க. ஓகே, நிஃப்டி ஏதோ ஒரு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ரொம்ப நாளா நான் தான் பார்க்கல போல. உண்மைக்கு அப்புறம் ரேஞ்ச் லிக்விடிட்டி இல்ல ப்ரோ, 5 மினிட்ஸ்ல தான் ப்ரோ நீங்க வச்சிருக்க அதே தான் ப்ரோ. அந்த ஃபர்ஸ்ட் ஹை ரேஞ்ச் லிக்விடிட்டினே சிங்கிள் கேண்டில் கன்சல்டேஷன் அதான் நடந்திருக்கு. ஆனா என்எஃப்எஸ் வேல்யூஸ் எப்படி தான் யூஸ் பண்றது? அது வீடியோ போறேன்னு சொல்லிருந்தீங்க. இல்ல அது நாட் ஃபார் சேல், அதோட வேடே அதான். இல்ல சேல் பண்ண அதுக்கு இல்லங்க, அது எப்படி ட்ரேட் பண்றதுன்னு கேட்டேங்க. அது வந்து ட்ரெண்ட் டைரக்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது என்எஃப்எஸ் ஒர்க் ஆகும். சரி, அது நான் வர எக்ஸ்பிளனேஷன் மட்டும் சொன்னா பத்தாது, எக்ஸாம்பிள் சார்ட் கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு வரேன். சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ப்ரோ இது வந்து ஜஸ்ட் பேஸ் தான் ப்ரோ. இது வந்து உங்களுக்கு லிக்விடிட்டிலாம் ஃபார்ம் ஆகாது. ஆமா, அந்த ரேஞ்ச் நிறைய பேர் டவுட்லேயே தான் இருக்கீங்க. ரேஞ்ச் லிக்விடிட்டி அப்படின்னாலே நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்ல இல்ல ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்ல ஒரு ஹைக்கு லோக்கும் பிட்வீன்ல லைக்லி ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதை போத் சைடு பிரேக் அவுட் ஆர் போத் சைடு ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய எல்பிடபிள்யூ வேல்யூ ஆர் லாங் பாடி 50% இதெல்லாம் வச்சு என்ன பண்ணலாம்னா நீங்க ட்ரேட் பண்ணலாமே தவிர, நீங்களா போட்டு இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை போனதுக்கு அப்புறம் இப்படி கீழே வந்துட்டு இப்படி ஃபார்ம் ஆகுது. இதை இப்போ நீங்க என்ன பண்ணக்கூடாது, ரேஞ்ச் வீடியோ ஃபார்ம் ஆகக்கூடாது. ஒன்று நல்ல டவுன் ட்ரெண்ட்ல வரும்போது இருந்துச்சுன்னா ஓகே, வேலிடான ஒரு ரேஞ்ச் வீடியோ எடுத்துக்கலாம். இப்போ நான் காலைல போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலிடான நிஃப்டி ரேஞ்ச் லிக்விடி தான். நல்ல ஒரு அப்ல போயிட்டு ப்ராப்பரான லிக்விடி ஃபார்ம் ஆச்சு. தானே இது ப்ராப்பரான ஒரு லிக்விடிட்டி. எக்ஸாம்பிள் சார்ட் புரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும், ரேஞ்ச் லிக்விடில ஃபோக்கஸ் பண்ணணும். எவ்ரி பிளேஸ்ல போயிட்டு ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, கண்டிப்பா மிஸ்டேக் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. அடுத்து நீங்க போட்டுருக்க இந்த இதுமே இதுவா ப்ரோ? அதான் ப்ரோ. இல்லங்க, இதெல்லாம் ரேஞ்ச் லிக்விடிட்டி, இது ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன். ஓகே ஓகே ப்ரோ. பிரேக் அவுட் நடந்துருச்சுல உங்களுக்கு, இதை எப்படி நம்ம ரேஞ்ச் லிக்விடிட்டி எடுக்க முடியும்? அதான் அது சின்ன கன்ஃபியூஷன் வந்துட்டே இருக்கு. அது எக்ஸ்பீரியன்ஸ்ல மாறிடும். நிறைய சார்ட் ஷேர் பண்ணிட்டே இருங்க, அப்பதான் நம்மளுக்கு கண்டிப்பா அடுத்த லெவல் போக முடியும். ஓகே ஓகே. ஃபின் நிஃப்டி வேற என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை, ஸ்கொயர் நம்பர் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஃபின் நிஃப்டி ஒரு அலைஸ் ஆராயும். எல்லாரும் நீங்க ஃப்ரீயாக தான் இருப்போம். மந்த்லி சார்ட்ல இருந்து பார்ப்போம். எல்லாத்தையும் கண்டிப்பா எம்டிஎஃப் தெரியும், எல்லாருமே கிளாஸ் முடிச்சவங்க தானே. ஃபின் நிஃப்டியோட எம்டிஎஃப் பார்க்கலாம். சொல்லுங்க தீபு பிரபாகர் ப்ரோ. சாட்டா ப்ரோ, நிஃப்டி 5 மினிட்ஸ் ஸ்டாப் கண்டு தானே சார்ட்? இல்லைங்க, 5 மினிட்ஸ்ல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல
இது லாஸ்ட் ஹை, இந்த ஹைக்கு மேல விக்கு போட்டிருக்கான். இட் மீன்ஸ் ஓப்பன் மேல பாடி க்ளோஸ் கீழே. இதுல இருந்து அப்படியே மார்க்கெட் கீழே இருந்துச்சுன்னா லைக்லி ஸ்டாப் பண்ணிட்டு தான். பட் இந்த ஹைக்கு மேல பாடி க்ளோஸ்ங்கிறது எனக்கு என்ன நினைச்சு இந்த கேள்வி வச்சுட்டான். அதனால இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் புல்லிஷ் பிரேக் ஆஃப் நியூ ஹை கிடைச்சிருக்கு. இதை வந்து நம்ம அப்படி போட முடியாது. ஓகேங்களா? மோஸ்ட்டாக ஒருவேளை ப்ரீவியஸ் ஹையே சொல்றாரு அப்படின்னு தெரியல. ப்ரீவியஸ் ஹைக்கு மேல ஸ்டாப் பண்ணிட்டு தானே லெஃப்ட் சைடு. இதுவா லெஃப்ட் சைடு? இதுவா ஐயா அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு கேட்குறாருன்னு நினைக்கிறேன். ஓகே. ஓ இந்த இருக்கலாம் ப்ரோ. ஒரு கொஸ்டின் கேட்டுக்காரு, பட்ஜெட் வெறும் 3 மாசத்துக்குறதுனால மொமெண்டம் கம்மியா இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ எனக்கும் அப்படிதான் தோணுது. இது லிக்விடி ஸ்வீப் ஸ்டாப் பண்ணிட்டு கேட்குறீங்க. ஸோ மேபி இது ஸ்டாப் கண்டா எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்படி ஸ்டாப் பண்ணி நமக்கு மார்க் பண்ண முடியாது. அந்த ஸ்விங் ஹையோட பாடி க்ளோஸாக விக்கு போட்டால் தான் ஸ்டாப் கண்டு. இது வந்து அனதர் ஸ்விங் போகுது. இது வந்து நம்ம ஸ்டாப் கண்டு எடுக்க முடியாது. ஜஸ்ட் அவாய்ட் இட். இந்த வந்து ஸ்டாப் கண்டு வராது. ஓகேங்களா? ஹவர்லிக்கு ஸ்டாப் பண்ணிட்டு வரும். என்ன ப்ரோ? ஹவர்லிக்கு வருமோ என்னமோ. ஹவர்லிக்கா? ஹவர்லிக்கா? ஓகே ஓகே, சாரி ப்ரோ, சரியா கவனிக்கல. ஹவர்லி சார்ட் வந்து அது ஆல்ரெடி ஸ்டாப் பண்ணலாம் இருக்கு 2-3 நாளாவே. இந்த ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் இந்த விக்கெட் டேப் பண்ணிட்டு அதுக்கு மேலே போக முடியல மார்க்கெட்டால. ஸோ நானுமே நினைச்சேன் இன்னைக்கு, நானும் நினைச்சோம், நம்மளோட பிரதீப் ரூபமே நினைச்சிருந்தோம் இந்த கன்சல்டேஷன் பிரேக் அவுட் பண்ணிட்டான்ல, அப்போ மேலே தான் போகும்னு நினைச்சோம். ஆனால் சான்ஸே கொடுக்கல மார்க்கெட் அதுக்கு. அந்த டெய்லி சார்ட்ல லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் மாதிரி போட்ட ரேஞ்ச் அவன் தாண்டவே மாட்டேங்கிறான் மாஸ்டர். லிக்விட் இன்ஜெக்ஷனா பேஸ் கேண்டிலா? அந்த அந்த ரெட் கேண்டிலோட ஐக்கு மேல போக மாட்டேங்குது. இது லிக்விட் இன்ஜெக்ஷன் வராது உங்களுக்கு? இல்லை வராது தான் ஜி, ஆனால் அந்த ரேஞ்சுக்கு மேலே போக மாட்டேங்கிறான். சிம்பிளி சிங்கிள் கேண்டில் கன்சால்டேஷன் பேஸ் முடிஞ்ச உடச்சு மேலே போல கீழே போங்கிற மாதிரி மார்க்கெட் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு எல்லார்ட்டையும். ஸோ ஃபின்னிஃப்டி அலைஸ் ஆரேவோம், அது அதுக்கப்புறம் வேறு எந்த டாபிக்னாலும் பேசுவோம். ஃபின்னிஃப்டியோட மந்த்லி சார்ட்டு ப்ரோ, வேற யாரும் ஜாயின் பண்ண முடியாமல் இருக்காங்களா குரூப்ல? இல்ல ஓகே. ஸோ ஃபின்னிஃப்டியோட மந்த்லி சார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அழகா ஹையர்ல ஃபார்மேஷன்ல அப் ட்ரெண்ட் தான் போய்கிட்டு இருக்கான், டவுட்டே இல்லை. அப்போ அப் ட்ரெண்ட்ல போகும்போது என்ன ஆகும்? சப்ளை ஜோனுக்கு போகும். இதுல எங்கேயா சப்ளை ஜோன் இருக்கு? இப்போ யாரும் ரெக்கார்ட் பண்ண போட்டுங்க, நான் ரெக்கார்ட் போடல. இதுல எங்கேயா சப்ளை ஜோன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா மார்க்கெட்ல ஆர்டிஎம்ல சப்ளை ஜோன் கிடையாது. அப்போ எவ்ரி ஹை பிரேக்கெட் பண்ணும்போது அந்த லிக்விடிட்டிக்கு தான் மார்க்கெட் ரிவர்சல் ஆக சான்சஸ் இருக்கும். அப்போ ஒரு ஹை பிரேக்கெட் பண்ணும்போது ரிவர்சல் ஆகணும்னா என்ன பண்ணுவோம்? நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? டே சார்ட்ல ப்ரீவியஸோட ஹை பிரேக் அவுட் ஆகுது. அப்ப மார்க்கெட் ரிவர்சல் ட்ரேட் என்ன பண்ணணும்? அப்ப என்ன பண்ணுவோம்? ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும் பாப்போம். அதுக்கு என்ன பண்ணுவோம்? எப்படி எடுப்போம் அந்த ட்ரெண்ட் ரிவர்சல் ஃபைண்ட் பண்றதுக்கு? லோவர் டைம் ஃப்ரேம் ஷார்ட்ஸ் மாஸ்டர். சூப்பர். லோயர் டைம் ஃப்ரேம்ல சேஞ்ச் ஆஃப் ரேட் நடந்தாலும் ஓகே தான், இல்ல ட்ரெண்டே பீரிஸ் ஃபார்மேஷன் நடந்தாலும் ஓகே தான். கரெக்ட்டுங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஃபார்மேஷன் நடந்துச்சுன்னா நம்ம ரிவர்சல் போறதுக்கு ஃபைன் பண்ணலாம். இப்போ மந்த்லி சார்ட்ல பிரேக் அவுட் நடக்கும்போது லோயர் டைம் ஃப்ரேம் என்ன டைம் ஃப்ரேம் பார்க்கணும் நம்ம? டே சார்ட். சூப்பர். டே சார்ட்ல தான். டே சார்ட்டா? 1 hour மந்த்லி ப்ரோ. வீக்லி. சூப்பர். சாரி மந்த்லியோட சார்ட் பார்க்கும்போது வீக்லி தான் பார்க்கணும். கரெக்ட்டுங்களா? அப்போ மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் நான் டிரா பண்றேன். இதான் லாஸ்ட் ஒரு பெரிய ஃபால். இந்த ஃபால் இதெல்லாம் நடந்துச்சு, நிறைய ஐடியா இருக்குங்களா? கொரோனா ஃபால். ஓகேங்களா? இது பேரு. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் நல்ல ஒரு ஹை பாயிண்ட், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கு வந்து எங்கேயுமே ரிவர்ஸ் ஆகல. மந்த்லி சார்ட்ல பெரிய அப்சைடு தான் போனா. இதுக்கப்புறம் 21 அக்டோபர்ல வந்து ஒரு ரிவர்சல். அகைன் இதுக்கு மேல பாடி க்ளோஸ் ஆனா தென் இப்போ இந்த பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா இதை நீங்க ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் மார்க் பண்ணணும். அட் சேம் டைம் இது ஒரு பேஸாகவும் போட்டுக்கணும். ஏன் இந்த இடத்துல வந்து இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா, பிகாஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் ஃபார்மேஷன்ல போகும்போது இல்லை நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷன்ல போகும்போது நமக்கு கிடைக்கிற ஜஸ்ட் ஹையர் ஹையர்ல ஃபார்மேஷன் தான். அப்படி இந்த ஹையர் ஹையர்ல ஃபார்மேஷன்ல இருக்கும்போது 2 கேண்டில் கன்சால்டேஷன், சிங்கிள் கேண்டில் கன்சால்டேஷன் இதெல்லாமே நீங்க வந்து ஸ்ட்ரக்சரை மேக் பண்ண தேவையில்லை. அப்போ இது ஜஸ்ட் ஒரு பேஸ், இந்த பேஸ் பிரேக் அவுட் பண்ணிருங்க மார்க்கெட்ல. அப்போ ஏன் நான் அதை பேஸாவே போட்டுருக்கேன், ஏன் ஸ்ட்ரக்சரும் சேர்த்து போடுறேன் அப்படி கேட்டீங்கன்னா, ஒருவேளை மந்த்லி சார்ட்ல இப்படி ஒரு பிரேக் அவுட் நடந்து அனதர் லோயர் ஹெட் ஃபார்மேஷன் வந்துருச்சுன்னா இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியாவாகும்.
இது இங்க இருந்து மறுபடியும் இப்படி ஹையே பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா இது பேஸாவே எடுத்துக்கலாம். ஒருவேளை ஒரு லோ பிரேக் அவுட் பண்ணி அனதர் லோயர் லோ வச்சிருச்சுன்னா இது கண்டிப்பா நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஒரு ஸ்ட்ரக்சரா மார்க் பண்ணணும். இந்த மாதிரி இடத்துல இதை ஸ்ட்ரக்சரா மார்க் பண்ணணும். இல்ல எனக்கு லோ பிரேக் அவுட் பண்ணுங்கிறது மாதிரி அனதர் ஹையர் ஹையர்ல ஃபார்மேஷன் போச்சுன்னா அது ஜஸ்ட் பேஸா போட்டுட்டா போதுமானது. நிறையத்துக்கு இந்த டவுட் இருந்துகிட்டே இருக்கும். எங்க நான் பேஸ் மார்க் பண்ணணும், 2 கேண்டில் சிங்கிள் கேண்டில் கன்சாலிடேஷன், எங்க நான் வந்து ஸ்ட்ரக்சரா மார்க் பண்ணணும் டவுட் வரும். அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துச்சுன்னா அதை நீங்க ஸ்ட்ரக்சரா மார்க் பண்ணணும். இல்ல ட்ரெண்ட் டைரக்ஷன் தான் போய்கிட்டே இருக்குன்னா ஜஸ்ட் பேஸா மார்க் பண்ணா போதும். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்தா ஜஸ்ட் ரைஸ் ஹேண்ட் ஆஸ்க் டவுட், அவ்வளவுதான். ஓகே ப்ரோ, கிளியர் ஆயிடுச்சு ப்ரோ. இது நான் டவுட்டாவே தான் ப்ரோ இருந்தது. டிஸ்ட்ரிபியூஷன் நடந்ததுன்னா கண்டிப்பா மார்க் பண்ணி தான் ஆகணும். ஆமா, சூப்பர். எப்படியும் 12:30 வரைக்கும் இருப்பேன். அதனால எவ்வளவு டவுட் இருக்கோ நோட் பண்ணிட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. நீங்க ஆன்சர் பண்ணிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த சொல்லுங்க. இது 2 கேண்டில் கன்சல்டேஷன் சொல்றீங்களே, ஒரு சில டைம் வந்து 2 கேண்டில்ல விக்கி இருந்தா கனெக்ட் பண்றீங்க, ஒரு சில டைம் 2 கேண்டில்குள்ள கன்சல்டேஷன் ஆனா ஒண்ணும் இல்ல. பேஸ் கேண்டில் வந்து 3 விதமான கேண்டில் தான். ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு கேட்டீங்கன்னா 2 டிஃபரெண்ட் கலர்ல ஹை லோ மார்க்கிங் இருக்கும். ஒரு ரெட் ஒரு கிரீன். கரெக்ட்டுங்களா? ஆமா. இல்ல ஒரு ரெட் ஒரு கிரீன் ஒரு கிரீன் ரெட், இது மாதிரி இருக்கு. இது வந்து டைப் 1 கேண்டில் ஸ்டிக்ஸ் நம்ம சொல்லுவோம். பேஸ் கேண்டில்ல டைப் 1. ஸோ இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வருது. சொல்லுங்க பாப்பா யாராவது டக்குன்னு. ஜிஆர்ஜி ஆர்ஜிஆர். சூப்பர். ஜிஆர்ஜி ஆர்ஜிஆர் கரெக்டுங்களா? இது டைப் 2 பேஸ் கரெக்டுங்களா? ஸோ தேர்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சேம் கலர் கேண்டில் 2 கேண்டில் இன்சைட் கன்சல்டேஷன் தான் 2 கேண்டில் கன்சல்டேஷன் சொல்லுவோம். 2 கேண்டில் ரெட்டா இருக்கலாம், க்ளோஸ் பண்ணனும், அந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் இல்ல. அதாவது இதுக்கு என்ன மேட்டர் நீங்க மெயினா பார்க்கணும் கேட்டீங்கன்னா 2 கேண்டில் கன்சல்டேஷன் அப்படிங்கிறது அந்த ஹைக்கு லோவுக்கு பிட்வீன்ல வரக்கூடியதான் கன்சல்டேஷன். ஒரு கேண்டிலோட ஹைக்கு லோவுக்கு பிட்வீன்ல வரக்கூடிய கன்சல்டேஷன் தான் 2 கேண்டில் கன்சல்டேஷன். இது வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு லாங் பாடி கேண்டிலோட இன்சைட்லயே ஹைக்கு லோவுக்கு பிட்வீன்ல கன்சல்டேஷன் ஆகும். இது டைப் 4 கன்சல்டேஷன். இது வந்து நம்ம அப்படியே ஓரலா சொல்லியிருப்போம், ஆனா இதுதான் மெயினா பார்க்கக்கூடியது. ஓகேங்களா? இந்த இமேஜ் அப்படியே வச்சு குரூப்ல போட்டுருங்க. தெளிவா இருக்குங்களா? இது மாத்தணும். இதுல ப்ரோ டைப் 3 மட்டும் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஒரு 2 கேண்டில் சேம் கலர் 2 கேண்டில் ஹைக்கு லோவுக்கு பிட்வீன்ல வரக்கூடிய கன்சல்டேஷன் கால்டு டைப் 3 பேஸ் கேண்டில். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. காப்பி பண்ணி எதுல போடலாம்? இம்பார்ட்டன்ட் இமேஜஸ் எங்கேயாவது இருக்கா? delete பண்ணட்டுமா? இருக்கு ப்ரோ. இருக்கு. ஓகே. ஸோ இதான் மார்க்கெட்டில் ரெகுலராக நம்ம பார்க்கக்கூடிய பேஸ் கேண்டில்ஸு போட்டாச்சு. அப்போ இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா இந்த கேண்டிலுக்கும் இந்த கேண்டிலோட லோவுக்கும் பிட்வீனில் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆயிருக்கு. அப்போ இந்த லோவும் ஹையும் பிரேக் அவுட் பண்ணாமல் அதுக்கு இன்சைடில் வந்தாலே இட் இஸ் கால்டு பேஸ் தான். இப்போ உடனே கீழே வந்து ஒரு சின்ன பிரேக் அவுட் நடந்த மாதிரி தான் சினாரி இருக்கும். பட் இருந்தாலுமே அது ஒரு ஃபேக் பிரேக் அவுட் மட்டும் அகைன் மார்க்கெட் உள்ளதான் இருக்கு. அதனால அது ஜஸ்ட் ஒரு பேஸ் கேண்டில் ஃபார்மேஷன் தான். ஓகேங்களா? கிளியரா ப்ரோ? அப்போ இந்த யாருக்கு டவுட்? ஓகே. இந்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ஓபி மார்க் பண்ணணும். இப்போ மார்க்கெட் ஃபின் நிஃப்டி மந்த்லி சார்ட்ல மல்டி சொல்லுங்க ப்ரோ யாராவது மல்டி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சிங்கிள் டைரக்ஷன் கரெக்ட்டுங்களா? எஸ் மாஸ்டர். அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம? POI. ஸோ POI ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். பட் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்க டைம் ஃப்ரேம்ங்கிறது மந்த்லி சார்ட்டு. ஸோ இப்போ நம்ம மந்த்லி சார்ட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே ஸ்ட்ரக்சரும் டிமாண்ட் சப்ளிமெண்ட் தான் மார்க் பண்ணுவோம், POI பார்க்க மாட்டோம். அப்போ இந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய டிமாண்ட் என்ன சொல்லியிருக்கோம்? அப்புறம் நிறைய இது அந்த மிஸ்டேக் திரும்ப பண்றோம். ஒரு பேஸ் கேண்டில் மிஸ்டேக் பண்ணுவோம். ரெண்டாவது என்ன மிஸ்டேக் பண்றோம் கேட்டிங்கன்னா டிமாண்டுக்கும் ஆர்டர் பிளாக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோனுக்கும் புல்லிஸ் ஆர் பேரிஸ் ஆர்டர் பிளாக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா
ட்ரெண்ட் டைரக்ஷன்ல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கும்போது அதுல வரக்கூடிய எக்ஸ்ட்ரீம் லோ இம்பேலன்ஸ் கேண்டில் கால்டு டிமாண்ட் ஆர் சப்ளை. இது கரெக்டா தப்பு அந்த வேர்டு? கண்டிப்பா தப்பு. ஒரு ட்ரெண்ட் டைரக்ஷன் வரக்கூடிய பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வரக்கூடிய எக்ஸ்ட்ரீம் லோ எக்ஸ்ட்ரீம் ஹை பாயிண்ட்ங்கிறது புல்லிஷ் ஆர் பேரிஷ் ஓபி. ஓகே சூப்பர். ஆர்டர் பிளாக் கரெக்ட்டுங்களா? அப்ப சப்ளை டிமாண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நார்மல் பிளேஸ்ல இருந்து பெரிய சைடு அப் ட்ரெண்டோ இல்ல ஒரு நார்மல் சைடு பெரிய ஃபால் நடக்கும்போது அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல அதிகப்படியான பையிங்கும் செல்லிங்கும் கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆகக்கூடிய பிளேசஸ் தான் புல்லிஷ் அண்ட் பேரிஷ் ஆர்டர் பிளாக்கா சப்ளை டிமாண்டா? சப்ளை டிமாண்ட். சப்ளை அண்ட் டிமாண்ட் இதான் டிஃபரன்ஸ். அப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல வரக்கூடிய ஆர்டர் பிளாக், பிரேக் ஆஃப் வரக்கூடிய இம்பேலன்ஸ் கேண்டில் எல்லாமே ஆர்டர் பிளாக் தான். சிங்கிள் பிளேஸ்ல இருந்து பெரிய அமௌண்ட் அப்போ டவுன் போகும்போது வரக்கூடியது கண்டிப்பா கால்டு டிமாண்ட் அண்ட் சப்ளை. அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை சோனை தான் ஒரு சிங்கிள் கேண்டிலுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், மினிமைஸ் பண்ணுவோம். அப்படி வரும்போது தான் ஆர்டர் பிளாக். கரெக்டுங்களா? இந்த விஷயம் அதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப சப்ளை டிமாண்டை மார்க் பண்ண போற அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் எப்பெல்லாம் ஒரு பிளேஸ் வந்து டக்குனு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்துருப்பான், அதை பார்த்தாலே கண்டுபிடிச்சாங்க நம்ம இவ்வளவு நல்லா டிராப் ஆகிட்டே இருக்கான், இங்கிருந்து சடனா ஒரு அப் ட்ரெண்டுக்கு போயிருக்கான். அப்ப அப் ட்ரெண்ட் போயிருச்சாங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இந்த பிளேஸ் எனக்கு ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்கும். கிளியருங்களா? இப்ப இந்த பேஸுமே எனக்கு பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்தர் நிறைய மேலே போயிருச்சுன்னா இந்த பேஸும் கூட எனக்கு என்ன இருக்குன்னா ஒரு ப்ராப்பரான டிமாண்ட் ஏரியா இருக்கும். பட் வந்து பெரிய அமௌண்ட் கொடுக்கல, அங்கே நின்றுட்டான். அப்ப மந்த்லி சார்ட் படி ஓ மை காட் ஃபின் நிஃப்டி இவ்வளவு கேவலமாக இருக்கு, 14,800 to 16,400 இந்த 2000 பாயிண்ட் ரேஞ்சில் தான் ஃபின் நிஃப்டில ஸ்ட்ராங்கான என்ன இருக்கு, டிமாண்ட் ஏரியா இருக்கு. இது வந்து மந்த்லி சார்ட்ல. அப்ப இந்த மந்த்லி சார்ட்ல டிமாண்ட் எப்போ உங்களுக்கு வந்து டேப் ஆகும் கேட்டீங்கன்னா, இதை மாதிரி ஒரு பெரிய ஃபால் எப்பயாவது நடந்துச்சுன்னா அப்போ இதை மாதிரி டிமாண்ட் வந்து உங்களுக்கு டேப் ஆகும். அப்படி டேப் ஆகி தெரியுதுங்களா? ப்ரீவியஸ்ல தெரியுதுங்களா ப்ரோ? இது மூலமா நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறது அதுக்கான ஸ்ட்ரக்சரையும் சப்ளை டிமாண்டையும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணும். ஏன் இது இவ்வளவு பிளேசஸ் இருந்திருக்கு, ஏன் எக்ஸாக்ட் இங்க வந்து விழுந்திருக்கு, பிகாஸ் இங்க தான் டிமாண்ட் ஏரியா இருக்கு. ஏன் எக்ஸ்ட்ரீம் லோ பாயிண்ட் வந்து வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேபி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆர்டர் பிளாக் மார்க்கிங்னா இந்த எக்ஸ்ட்ரீம் லோ பாயிண்ட் வந்துருக்கும். பட் அந்த ஆர்டர் பிளாக் முன்னாடி எனக்கு வந்து ஒரு ரேலி பேஸ்டு ரேலி டிமாண்ட் இருக்கு, அதனால அந்த டிமாண்டுக்கே வந்து டேப் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டான். அவ்வளவுதான் கண்டிஷன், இது ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. அப்ப அதே போலதான் இந்த பிளேஸ்லயுமே இங்கதான் ஒரு டிமாண்ட் இருக்கு. அப்ப அங்க வருமா கேட்டீங்கன்னா, ஸோ சான்சஸ் ஆர் தேர், அவ்வளவுதான் சிம்பிளி. எப்போ ஒரு என்னைக்கு வரும்னா நம்ம சொல்ல முடியாது. அதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் எதுல வரணும், வீக்லில வரணும். சூப்பர். வீக்லி சார்ட்டோட ஸ்ட்ரக்சர் பேரிஸ் ஆகும்போது கண்டிப்பா இந்த 16,000 ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வீக்லி சார்ட் அனலைஸ் பண்ணலாமா? மந்த்லி சார்ட்ல இருக்க டவுட் இருக்குங்களா? மாஸ்டர் இதுல வந்து நீங்க அது 2 கேண்டில் கன்சல்டேஷனா எடுத்துக்கலாமா? 2022க்கு மேல ஒரு ஓபி வரைஞ்சிருக்கீங்களா? 22க்கு மேலங்களா? இல்லைங்க, கீழேங்க. அது ஆமா, அதான் பேஸ். 22க்கு மேல. 22னா எதை சொல்றீங்க? 22ன்னு இயருங்க. ஓகே, இதுவா? ஆமா, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டில் உள்ள தான் இருக்கு எல்லாமே. அது மிட்டிகேட் ஆயிட்டு இருக்குல்ல. இதுவா? பக்கத்துல மாஸ்டர், பக்கத்துல இந்த கிரீன் கலர் கேண்டில் உள்ள தான் இருக்கீங்களா? ஆமா. அப்ப இப்ப கிரீன் கலர் கேண்டில் உள்ள இருந்துச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க இத? ஏன்னா இதுக்குள்ள இது ரெண்டு சேர்ந்து சிங்கிள் கேண்டில் கரெக்ட்டுங்களா? அஸ்பெக்ட் ஸ்ட்ரக்சர் மேப்பிங் சிங்கிள் கேண்டில், தென் இன்னர் சைடுல இம்பேலன்ஸ் இருக்கு. அப்ப என்ன ஹிடன் ஃபேக்டர்ல வரும் மார்க்கெட்? டைப் 4. இம்பேலன்ஸ் ஹிடன் ஃபேக்டர் டைப் 4 கரெக்ட்டுங்களா? சோ ஆட்டோமேட்டிக்கலி இது ஆர்டர் பிளாக், அவ்வளவுதான். மேல ஒரு விக்கி மட்டும் டிராப் பண்ணிக்கிடுவோம். பட் அந்த விக்கி கூட உங்களுக்கு ஆல்ரெடி எடுத்துட்டு தான் போயிருக்கு, அப்படியே கண்டினியூஸா மேல போல. அப்ப அந்த இன்னர் சைடுல உள்ள ஓபி மட்டும் தான் உங்களுக்கு வேலிட் மந்த்லி சார்ட்ல. தென் வீக்லி சார்ட் போயிடலாமா? ஓகே, இப்போ வீக்லி சார்ட்ல பாத்தீங்கன்னா இங்க ட்ரெண்ட் அப்படியே கொஞ்சம் டிஃபர் ஆகும். இது லாஸ்ட் புல்லிஷ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆட்டோமேட்டிக் எது ஆர்டர் பிளாக்? எக்ஸ்ட்ரீம் லோவஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு இம்பேலன்ஸ் ஹிடன் ஃபேக்டர் செகண்ட் டைப், கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த பிளேஸ் தான் வீக்லியோட ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஏரியா, நியரஸ்ட் பிளேஸ்.
அப்பயே இதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வர மாட்டேங்குது. இந்த டவுட் இருந்துச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் இதை எடுத்து கீழே ஒரு பாயிண்ட் மேல ஒரு பாயிண்ட் 0.68 தெரியுதுங்களா? அப்போ இதுக்கு கீழே வீக்லி சார்ட் வரும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இந்த பிளேஸுக்கு வரணும். இங்க இருந்து என்ன ஆகும், வீக்லி சார்ட்டோட ட்ரெண்டு புல்லிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ அதே போல மந்த்லியில் எப்படி பார்த்தோமோ அதே போல இந்த ஹை பிரேக் அவுட் பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய செல்லிங் ஆர்டர்ஸ் மார்க்கெட் எடுக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி ரிவர்சல் ட்ரேட் ஃபைண்ட் பண்ணணும்? என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும் ரிவர்சல் ட்ரேடுக்கு? வீக்லி சார்ட்டோட ஒரு ப்ரீவியஸ் ஹை பிரேக் அவுட், அப்ப ரிவர்சல் ட்ரேட் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்? டே சார்ட். அப்ப டே சார்ட்டை நான் இப்போ எடுத்துக்கிட்டேன். ஸோ டே சார்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இது லாஸ்டா கிடைச்ச ஹையர்ல ஃபார்மேஷன் தெரியுதுங்களா? இந்த பிளேஸ்ல இருந்து லாஸ்ட் ஹை பிரேக் அவுட், லோ பிரேக் அவுட், இந்த லோஸ் ஹை பாயிண்ட் எடுத்து அனதர் லோ கீழே பாடி க்ளோஸ், தென் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹை பிரேக் அவுட், அகைன் ட்ரெண்ட் ரிவர்சல் பீரிஸ் தான் பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். இந்த ஹை பிரேக் அவுட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் புல் கிடைச்சிருக்கு கரெக்டுங்களா? பட் ட்ரெண்ட் என்னவா இருக்கு மார்க்கெட்ல? பீரிஸா தான் இருக்கு. அப்ப இது ஃபுல்லா என்னது மார்க்கெட்ல ஜஸ்ட் ஒரு கண் துடைப்பு ரேலின்னு சொல்லுவாங்க கரெக்டுங்களா? ட்ரெண்டே பீரிஸா தான் இருக்கணுமே டே சார்ட்ல. இப்போ இந்த பிளேஸ்ல என்ன நடந்திருக்கு மார்க்கெட் ஃபுல்லா? பேஸ் ஃபார்மேஷன் லைக்லிக்கு மேல இதுதான் இந்த 2 கைன் கன்சல்டேஷன் தான் நடந்திருக்கு. ஒரு லாங் டைம், அதாவது ஒரு லாங் டைம்ஸ்ல ஒரு ஆல் டைம் ஹைல பேஸ், அந்த பேஸுக்கு என்னைக்கு மார்க்கெட் கீழ இருந்ததோ அங்கிருந்து என்ன பண்ண முடியல, மேல போக முடியல. அப்ப என்ன ஆச்சு, அந்த பேஸ் பிரேக் பண்ணும்போதே நம்ம வீக்லியில போட்டு வச்சிருக்க அந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வரணுங்களா? ஆல்ரெடி ட்ரெண்டே பேரிஸா தான் இருக்கு, அதனால பிரச்சனையே கிடையாது. அப்போ நீங்க என்ன பண்ணலாம், இதுக்கான டைம் ஃப்ரேம் லோயர் டைம் ஃப்ரேம் 1 ஹவர்ல வீக்லி ரேலி பேஸ் டிராப்பா எதுல ப்ரோ இதுவும் சொல்றீங்களா? இதுவும் ரேலி பேஸ் டிராப் தான். பட் ரேலி பேஸ் டிராப்ங்கிற போது இந்த இடத்துல ஒரு சப்ளை கிரியேட் ஆகும். பட் சப்ளை சொல்றது ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப எப்படி பார்த்தா மார்க்கெட்டோட டிராவல் டுவர்ட்ஸ் எங்க இருக்கும், கீழே இருக்கக்கூடிய இந்த ஓபி ஜோனுக்கு தான். இது வீக்லியோட ஓபி. இது நீங்க 50% ட்ரேட் பண்ணலாம், இல்லைன்னா டே சார்ட்டுக்கு மினிமைஸ் பண்ணீங்கன்னா டே சார்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் லோ பாயிண்ட்ங்கிறது இந்த நியூட்ரல் கேண்டில் தான். எப்படி பார்த்தா இங்க தான் மார்க்கெட் வரணும், அதுக்கான மூமெண்டா தான் மார்க்கெட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இது இப்போ இதில் ட்ரேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும், உங்களுக்கு 1 ஹவரோட ஸ்ட்ரக்சரும் 5 மினிட்டோட ஸ்ட்ரக்சரும் ஹெல்ப் பண்ணோம். 1 ஹவர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மார்க்கெட்டில் லாஸ்ட்டாக ஒரு ஸ்டாப் கண்டு தான், ஒரு ஸ்டாப் கண்டு ஒரு ஆல் டைம் ஹைல ஒரு விக்கி போட்டால் அந்த விக்கிக்கு மேலே மார்க்கெட் போகவே இல்லை பாருங்க, இதான் ஸ்டாப் கண்டு. லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியாச்சு. இதோட ட்ரெண்ட் ஃபார்மேஷன் லாஸ்ட் ஹை வச்ச கேண்டிலோட லோ பாடி க்ளோஸ் ஆயிருக்கா இல்லை, அப்படிதான் லாஸ்ட் ஹை பிரேக் அவுட்டு, தென் ஃபர்ஸ்ட் டைம் லோ பிரேக் அவுட் எங்க இருக்கு, இதான் லோ பிரேக் அவுட் தெரியுதுங்களா? இதோட ஸ்ட்ரக்சர் நான் ட்ராப் பண்றேன். இது லாஸ்டான ஹை பிரேக் அவுட்டு, இந்த லோ கீழே என்ன ஆகல, விக் தான் போட்டுருக்கு, பாடி க்ளோஸ் ஆகல. தென் ஃபைனலி இது பாடி க்ளோஸ் ஆனா இந்த ரெட் கலர் கேண்டில்ங்கிறது ஒரு பாடி க்ளோஸ், சரி கிரீன் கலர் கேண்டில். தென் லாஸ்ட் லோவஸ்ட் க்ளோஸ்ங்கிறது இந்த கேண்டில் தான். தென் ஃபைனலி இதுதான் இந்த கேண்டோட ஹை எடுக்கும்போது என்ன ஆகும் மார்க்கெட்ல ஆட்டோமேட்டிக்கா இதுதான் ட்ரெண்ட் வேரிஸ். இப்போ என்ன பண்ணுங்க மார்க்கெட்டு, இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு இந்த லாங் பாடி கேண்டிலோட ஓபி டேப் பண்ணிருக்கான் கரெக்ட்டுங்களா? எப்போ டேப் பண்ண நேரத்தை டேப் பண்ணியாச்சு. ரெண்டு பேரிஸா இருக்குது, டே சார்ட்லயும் பேரிஸ், 1 ஹவர்லயும் பேரிஸ், ஃபின் நிஃப்டி. அதனாலதான் நம்மளோட நிஃப்டி வந்து என்னதான் மேல போய்கிட்டே இருந்தாலுங்கிறது ஃபின் நிஃப்டி பெரிய உள்ள போக முடியல, இங்கேயே ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்காங்க தெரியுதுங்களா? இப்போ எப்படி பார்த்தா இந்த எக்ஸ்ட்ரீம் லோ பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணுது பேங்க் நிஃப்டியா, சாரி ஃபின் நிஃப்டிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரிஸ். அப்போ இதெல்லாம் என்னவா ஆக்ட் ஆகும் மார்க்கெட்ல? டிமாண்ட், லிக்விடிட்டி. இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு என்னோட ஓபியை டேப் பண்றான், அப்ப இந்த கீழே இருக்கக்கூடிய இதெல்லாம் என்ன எனக்கு ஆக்ட் ஆகும் மார்க்கெட்ல? என்ன லிக்விடிட்டி? ட்ரெண்ட் லைன் என்ன டைப் இது? சப்போர்ட், சப்போர்ட்டிவ் ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. அப்ப இது கீழே எங்க டிமாண்ட் இருக்கு மார்க்கெட் போகும். கீழே எங்க டிமாண்ட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நியரஸ்ட் பிளேஸ் இங்க தான், ஒரு 19,600. என்னை பொறுத்த வரைக்கும் இது கூட என்ட்ரி கிடையாது. இதோட 50% வரும்போது
5 மினிட்டோட ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் பார் ட்ரேட் பண்ணீங்கன்னா பக்காவான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் பெரிய ரேலி பிடிக்கிறதுக்கு. ஓகேங்களா? 1 ஹவர் சார்ட் பிடி ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க. ஒன்ல சப்போர்ட் லைன் ட்ரெண்ட் ஈக்விட்டிக்கு இம்பேலன்ஸ் இல்லாம இருக்கணுமா? அதாவது ஒரு கண்டிப்பா இம்பேலன்ஸ் இல்லாம தான் இருக்கணும். இப்போ நீங்க ஒரு டவுட் வரும், இந்த இடத்துல இம்பேலன்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் டவுட்டா இருக்கும். பட் வந்து இது ஒருவேளை ஒரு பிரேக் ஆஃப் நடந்துச்சுன்னா as per இம்பேலன்ஸ் கரண்ட் ஃபேக்ட் டைப் இது ஓபியா இருந்திருக்கும். பட் இது இந்த கேண்டிலோட ஹைக்கு லோக்கு பிட்வீன் ஃபுல்லாவே இன்சைடு தான். ஓகே. இது பிரேக் அவுட் இருந்துச்சுன்னா இந்த இன்சைடருக்கு மேபி இம்பேலன்ஸ் நமக்கு ஒர்க் ஆகும். கரெக்ட்டுங்களா? ஓகே ப்ரோ. பிரேக் அவுட் ஆகனால ஜஸ்ட் சிங்கிள் கேண்டில் 2 கேண்டில் கன்சாலிடேஷன் தான். ஓகே ஓகே. அதனால இது வந்து நம்ம இம்பேலன்ஸ் எடுக்கணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு பேஸ் ஒரு ரேலி அவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஃபினிஷ்டு வியூ இவ்வளவுதான். இப்போதைக்கு 5 மினிட்ஸோட ஸ்ட்ரக்சர் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 மினிட்ஸோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது லைக்லி லாஸ்ட் லோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆல் டைம் கையில இருந்து ஃபினிஷ்டு யாராவது ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கீங்களா? இருக்கு ப்ரோ. நான் ஃபினிஷ் ரொம்ப நாள் வச்சு பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது. ஐ திங்க் இது ஒரு சிங்கிள் ஸ்ட்ரக்சர் தானா மார்க்கெட்ல? இல்ல ப்ரோ, அந்த பெரிய ஃபால் நடந்த அன்னைக்கு ஒரு அந்த கேண்டில் வந்திருக்கு ப்ரோ, அது ஒண்ணு. இது ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் தான் அப்ப இல்ல? இல்ல ப்ரோ, அந்த நடுவுல ஒரு லோ கேண்டிலோட ஹை எடுத்துருக்கு ப்ரோ. இதுங்களா? இது பிரேக் அவுட் பண்ணாதானே உங்களுக்கு ஃபர்தரா மார்க்கெட் இதாகும். ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்கு மார்க்கெட். சிங்கிள் ஸ்ட்ரக்சர் இங்க இருந்து ஒரே ஃபால் தான் மார்க்கெட். எந்த விதமான லோ வச்சுக்கல ஹை எடுக்கவே இல்லை. இந்த லாஸ்ட் லோ வச்சுக்கல ஹை பாயிண்ட் எடுத்து தென் பாடி க்ளோஸ் கீழே இருக்கு. கரெக்ட்டுங்களா? கரெக்டா தப்பா ப்ரோ? இதான் லாஸ்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ப்ரோ. அது ஆமா ப்ரோ, கீழ க்ளோஸ் வச்சிருக்கு. இதுக்கு அப்புறம் லாஸ்ட் லோ கேண்டில் இதுதான். இந்த பிளேஸ்ல லோ வச்சுக்கலோட ஹை பாயிண்ட் எடுத்து பாடி க்ளோஸ் ஆனதர் பேரிஷ் பிரேக் ஆஃப் நடந்திருக்கு. லாஸ்ட் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், தென் ஃபர்ஸ்ட் டைம் ஹை பிரேக் அவுட், தென் ஹை கிலோக்கு பிட்வீன் மார்க்கெட் கன்சாலிடேஷன், தென் ஃபைனலி ஹை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். கரெக்ட்டுங்களா? அப்போ ட்ரெண்ட் என்ன ஆயிடுச்சு? புல்லிஷ் ஆயிடுச்சு மார்க்கெட்ல. அப்போ இந்த ரேலி அப்படிங்கிறது ஃபிபனாச்சி எடுத்து செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும் எதனால மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்குங்கிறது. தெரியுதுங்களா? ரெண்டு புல்லிஷ் ஆயிடுச்சு, அதனால டிஸ்கவுண்ட் பிரைஸ் இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிட்டான். இதுதான் லாஸ்ட் ஹை பாயிண்ட். ஐ திங்க் இந்த ஹை வச்சு லோ எடுத்து அகைன் ஹை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த ஹைக்கு லோக்கு பிட்வீன்ல மார்க்கெட் கன்சாலிடேட்டர். ஸோ 1 மினிட் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அகைன் மார்க்கெட்டுங்கிறது ரெண்டு புல்லிஷ் தான். இந்த லோக்கு ஹைக்கு ஃபிபனாச்சி போடும்போது இன்னைக்கு டேப் பண்ணது டிஸ்கவுண்ட் பிரைஸ் தான். தெரியுதுங்களா? நிஃப்டி அப்போ 5 மினிட்ஸோட ரெண்டு புல்லிஷாக இருக்கிறதுனால மேபி அகைன் மார்க்கெட் மேலே தான் போக முடியும். இது 5 மினிட்ஸோட ஓபி ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லைக்லி இந்த இடம் தான். தெரியுதுங்களா? இதெல்லாம் இம்பேலன்ஸே கிடையாது. எல்லாமே ஒரு லாங் பாடி ரெட் கலர் கேண்டிலோட லோயர் சைடு விக்கு போகும்போது எல்லாமே சேர்ந்து சிங்கிள் கேண்டில் தான் ஆக்ட் ஆகும் மார்க்கெட்டில். அதனால இந்த ஒரு சிங்கிள் கேண்டில் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஓபி மட்டும் என்ன பண்ணுறேன், ஒரு பிஎஸ் ஓபியா மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ மார்க்கெட்டோட டிராவல் டுவர்ட்ஸ் இந்த ஓபியா தான் இருக்கும். இன்னைக்கு ரெண்டு புள்ளிஸாக இருக்கனால சப்ளை ஜோன் வைக்கிற மார்க்கெட் போகும். இங்கிருந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் கொடுக்கணும்னா கன்ஃபர்மேஷன் வேணும். லைக்லி ஒரு லாங் பாடி கேண்டோட 50% நம்ம மார்க் பண்ணி வைக்கணும் அந்த இடத்துல. ஸோ இன்னொரு ரெண்டு பேரிஸ் தான் டவுட் இல்லை. பட் இருந்தாலுமே 5 மினிட் ரெண்டு புள்ளிஸாக இருக்கனால சம் கன்ஃபர்மேஷன் வேணும். அப்படி இருந்துச்சுன்னா தைரியமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம் அந்த இடத்துல. ஓகேங்களா? புரிஞ்சதுங்களா மேட்ரு ஃபின் நிஃப்டிக்கு? எனக்குமே ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து ஒரு லோயர் டைம் ஃப்ரேம்ங்கிறது ஹையர் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் ஈஸியாக மாற்றிடும். அதை எப்பவுமே மறந்துடக்கூடாது. என்னாச்சு நிஃப்டி கீழே மேலே போயிட்டே இருந்திருக்கா ரொம்ப நேரமா? ஓ அகைன் கீழே ட்ராப்பா? க்ளோஸ் வைக்கல, வைக்கல, இன்னும் க்ளோஸ் வைக்கல, ஸ்டாப் லாஸ் அடிக்கல. ஆனா பிரீமியம் காணாம இருக்குமே. நான் எடுக்கல ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் ரிஸ்கியா தான் இருந்ததுல நீ ட்ரேடு. அதனாலதாங்க நானே லைவ் வந்தேன். நாளைக்கு லைவ் வர போறேன். சரி, வேற யாராவது டவுட் இருக்கா? ஏதாவது ஸ்விங் ஸ்டாக் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஃப்ரீயா தான் இருக்கு, அப்படி பார்ப்போம். ப்ரோ இருக்கா டவுட் இருக்குங்களா? 42 பேர் இருக்கீங்க, யாரா டவுட் கேளுங்க. ப்ரோ நேத்தி
1 மினிட்ல அந்த பிபி போட்டீங்கல்ல, ஆமா அது 2 கேண்டில் கன்சல்டேஷன் இருந்தாலும் எடுத்துக்கலாமா? சிங்கிள் கேண்டில் கன்சல்டேஷன் இருந்தா இல்ல அதான் இப்ப டைப் 4 பேசிக் சொல்லி கொடுத்துருக்காங்க. யாரோ டிவி ஓட்டிட்டு அவரை மியூட் பண்ண சொல்லுங்க. என்ன ஓட்டுறாங்க? இந்த டைப் 4 கேண்டில்ஸ்மே நமக்கு பிரேக்கர் பேக் யூஸ் ஆகும். ஓகே ஓகே. சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ. என்ன யாரோ டிஸ்டர்பன்ஸா இருக்கு பாருங்க. என்ன பண்ணாங்க? டிவி ஓடிட்டு இருக்கு பாருங்க. டிவி ஓடிட்டு இருக்கு. என்னோட யூடியூப் தான் ஓடிட்டு நினைக்கிறேன். ஐ திங்க் அது அவரோட இதுதாங்க. இல்ல நானா க்ளோஸ் பண்ணிட்டேனே. சவுண்ட் எதுவுமே வரலையே ப்ரோ. இல்ல நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். எதுவுமே இல்லையே இப்ப. இல்ல சவுண்ட் எதுவுமே வரல. பட்ஜெட் அது மியூட்ல தாங்க இருக்கு. இன்னும் அந்த அம்மையார் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மையார் மட்டும் பேசுறது தான் மாஸ்டர் பட்ஜெட். அல்வா கிண்ட போதே நினைச்சேன், பெருசா கிண்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சரி, வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, பார்க்கலாம். வேற ஏதாவது சார்ட் பார்க்கணும் ப்ரோ. இந்த 1 hour தான் ப்ரோ. இப்ப சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி வந்ததுன்னா அது வந்து அந்த ஓபியை பிரேக் பண்ணாதா ப்ரோ? எந்த ஓபிங்க? அந்த 20,800லாம் பாத்தீங்கன்னா 1 hour சார்ட்ல ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி தான் போட்டுருக்காங்க. எதுலங்க? ஒரு நிஃப்டியா பேங்க் நிஃப்டி? அத சொல்லுங்க. நிஃப்டிங்க. ஓகே 20,800 அதுல 1 hour சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி மாதிரி தான் இருக்கு. அதான் அந்த இடத்துல எப்படி ப்ரோ மார்க் பண்ணணும்? 20,000 அகைன் சொல்லுங்க. 20,800 21,800? 20,800 20,800. எது ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி மாதிரி இருக்கு உங்களுக்கு? அந்த ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அந்த இம்பேலன்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே லிக்விடிட்டி தானே ப்ரோ போட்டுருக்காது. இத சொல்றீங்களா? இல்ல ப்ரோ, அது கீழ. இது உங்களுக்கு கிளியரான ஓபி தானே ப்ரோ? அதுக்கு முன்னாடி நடந்திருக்குது பாருங்க. அந்த இதுவா? அது 20,000 இல்ல ப்ரோ? 20,800 தான் சொன்னீங்க. ஆமா ப்ரோ, அதுக்கு இந்த சைடு ப்ரோ. அதுக்கு முன்னாடி ஒரு ரேலி போயிட்டு அதுக்கப்புறம் டிராப் ஆயிருக்குல்ல. ஆமா ஓகே சொல்லுங்க. ஆமா இது அது வந்து நம்ம இது வந்து ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியா நம்ம மார்க் பண்ண முடியுமா ப்ரோ? ஆமா இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி தான், லோயர் சைடு இல்ல. அதான் ப்ரோ கேக்குறேன். அப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணோம்னா அந்த ஓபியை வந்து அவன் அடுத்து பிரேக் பண்ணவே இல்ல ப்ரோ. ஆமா இது வந்து இப்போ ஒண்ணும் இல்ல ப்ரோ. ட்ரெண்ட் வந்து இவங்க என்னவா இருக்கு? புல்லிஷ் தான் ப்ரோ. அது புல்லிஷ் தான் இருக்கு, டவுட்டே கிடையாது. லாஸ்ட் ஹை வச்சுக்கின்ற லோ எடுத்து பாடி க்ளோஸ், கரெக்ட்டுங்களா? ஆமா ப்ரோ. இப்போ இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு இதுவுமே ஒரு லைக்லி ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான். ஒரு ஹை வச்சுக்கின்ற லோ எடுத்து பாடி க்ளோஸ் ஆக தான் செஞ்சிருக்கு, கரெக்ட்டுங்களா? ஆமா ப்ரோ. பாடி க்ளோஸ் ஆகி பார்த்தனே எனக்கு இம்பேலன்ஸ் இல்ல மார்க்கெட்ல. ஆமா ப்ரோ, இம்பேலன்ஸ் எதுவுமே கிடையாது ப்ரோ. அந்த ஃபுல் ஒரு 300 பாயிண்ட். அதனால இது ஃபுல்லாவே லிக்விட் இருக்கு. எனக்கு மார்க்கெட்ல என்ன ஆகும்? இந்த பிளேஸ்ல மல்டிபிள் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சிங்கிள் டைரக்ஷன் ஒரு கண்டிஷன் வருமா? ஆமா ப்ரோ. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் எனக்கு என்ன ஆயிரும்? இந்த லோ பாயிண்டும் அது பேஸ் கேண்டில் மாதிரி தாங்க இருக்கு இல்லைங்களா? அத நான் சொன்னேன்ல, பேஸ் கேண்டிலுக்கும் பேஸ் கேண்டில்லையும் அந்த மார்க்கிங்கும் பாத்தீங்கன்னா அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் தான் என்ன பண்ணுவோம், அதை மார்க் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்னா. சரி. இப்போ இந்த பிளேஸ்ல வந்து இந்த ஹை வச்ச கேண்டிலோட க்ளோஸ் இதுதான், இதோட லோ பாயிண்ட் கீழ பாடி க்ளோஸ். ஸோ ஹை கன்ஃபார்ம்டு, கரெக்டுங்களா? சரிங்க. இதுக்கு மேல அகைன் ஒரு பாடி க்ளோஸ் ஆகும்போது இது ஸ்ட்ரக்சரா மார்க் பண்றேன். இந்த ஹை வச்சு என்னோட லோ எடுத்து இதுக்கு மேல பாடி க்ளோஸ் ஆகும், இது நான் ஸ்ட்ரக்சரா மார்க் பண்றேன். இப்போ இதுக்கு மார்க் கண்டிஷன் மேலே போச்சுன்னா இது வந்து நான் ஜஸ்ட் பேஸா மட்டும் மார்க் பண்ணிக்கிடுவேன். ஓகே ப்ரோ. ஸ்ட்ரக்சர் எனக்கு தேவையில்ல. பட் எப்போ இந்த லோவெல்லாம் பிரேக் அவுட் பண்ணதோ ஒருவேளை என்ன ஆகலாம், மார்க்கெட் அகைன் இப்படி வரலாம்ல. அப்ப ட்ரெண்ட் சேஞ்சுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் எனக்கு கொடுக்கும்ல மார்க்கெட்டு. இந்த லோவை பிரேக் அவுட் பண்ண வரைக்கும் பிரச்சனை இல்லை. அப்படி பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அகைன் இந்த லோஷனோட ஹை எடுத்து லோயர் லோ செஷன் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பேட்டர்ன் கிரியேட் ஆகும். அதனால நம்ம இது வந்து ஸ்ட்ரக்சர் கொடுக்குறேன். ஓகே ப்ரோ. இதுவுமே ப்ரோ நம்ம இந்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு ரேலி, ஒரு பேஸ், அகைன் மார்க் மேல போயிட்டான், தெரியுதுங்களா? ஆமா ப்ரோ. அப்ப அதனால ஜஸ்ட் பேஸா மார்க் பண்ணிக்கிறேன் இதெல்லாம். இந்த இடத்துல நம்ம ப்ரோ அந்த 20,800ல நமக்கு வந்து ப்ரோ சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி போட்டு தான் போயிருக்கான். ஆனா திரும்பி அதே இடத்துல வந்திருக்கனால இங்கதான் இம்பேலன்ஸ் இருக்கானா, அதுக்கு முன்னாடி இம்பேலன்ஸ் கிடையாது எங்கேயுமே. ஆமா அதான் கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த இம்பேலன்ஸ் வந்து டேப் பண்ணிருப்பான் வித் ஹெல்ப் ஆஃப் சப்போர்ட்டிவ் ட்ரெண்ட் லிக்விடிட்டி. ப்ரோ ஒண்ணுமே இல்ல ப்ரோ, ட்ரெண்ட் லிக்விடிட்டில ரெண்டு விதம் தான். ஒன்னு வந்து சப்போர்ட்டிவ் ட்ரெண்ட் லிக்விடிட்டி, ரெண்டாவது வந்து ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லிக்விடிட்டி. ஒரு சப்போர்ட்டிவ் ட்ரெண்ட் லிக்விடிட்டிங்கிறது புல்லிஸ்க்கு என்ட்ரி பாயிண்ட் ப்ரோ. ஆமா ப்ரோ.
பேரிஸ்க்கு டார்கெட் ஒரு ரெசிஸ்டன்ட் நெகட்டிவ்க்கு பேரிஸ்க்கு என்ட்ரி பாயிண்ட். அப்ப ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் நெகட்டிவ் என்ன ஆகும்னா புல்லுக்கு டார்கெட் பாயிண்ட், சப்போர்ட் நெகட்டிவ் பேருக்கு டார்கெட் பாயிண்ட். இவ்வளவுதான் கண்டிஷன். அப்ப ட்ரெண்ட் புல்லிஷா இருக்கும்போது சப்போர்ட் நெகட்டிவ் ஃபார்ம் ஆச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ் கேண்டிலுக்கு என்ட்ரி பாயிண்ட். முடிஞ்சுங்களா? ஓகே ப்ரோ, அவ்வளவுதான் கண்டிஷன். அப்ப ட்ரெண்ட் புல்லிஷா இருக்கு, சப்போர்ட் நெகட்டிவ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஆர்டர் பேக்கு என்ட்ரி பாயிண்ட். அவ்வளவுதான் கான்செப்ட். இதுல போட்டு நீங்க கன்ஃபியூஸே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. வேற யாருக்கா டவுட் இருக்கு? மாதிரி ஸ்பெஷல் டவுட், இதெல்லாம் நல்ல டவுட், ஆக்சுவலா பாராட்டக்கூடிய விஷயம். வேற யாருக்கா இந்த மாதிரி டவுட் இருக்குங்களா? இன்னும் 13 நிமிஷம் இருக்கு. ஸ்ட்ரெச்ல போகும்போது தான் மார்க் பண்ணுவா ப்ரோ, இல்ல வந்து நம்ம 2-3 ஸ்ட்ரெச் போனோமா மார்க் பண்ணிக்கலாமா ப்ரோ? எப்படி ப்ரோ? இப்போ நீ இந்த 20,800ம் இப்ப இருக்க அந்த 2100 விக்கும் கனெக்ட் பண்ணுங்களேன் ப்ரோ, அது ஃபுல்லாவே வருது. 21,800க்கும் அந்த விக்கு அப்படியே இல்ல இம்பேலன்ஸ் இருக்குது ப்ரோ. அந்த இம்பேலன்ஸ் விட்டு போயிருக்கான்ல ப்ரோ, விழுந்ததுக்கு அப்புறம் மேல போன சொல்றீங்களா? ஒரு நிமிஷம் ப்ரோ, நான் தான் உங்களுக்கு டைம் சொல்றேன் ப்ரோ, ஒரே நிமிஷம். தீபா பிரபு யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? நீங்களா மெசேஜ் போட்டுட்டே இருக்கீங்க ப்ரோ. 13 டிசம்பர் 12:15 கேண்டில். அதே மாதிரி அது 21 டிசம்பர் அந்த விக்கு பெரிய விக்கு அந்த கேண்டில், அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணா ப்ரோ ஃபுல்லாவே அது கனெக்ட் ஆகுது. இதுங்களா ப்ரோ? அப்படி கனெக்ட் பண்ண கூடாது. ஆமா ப்ரோ. அதாவது கரெக்டான क्वेश्चन ப்ரோ. எங்க ப்ரோ இருந்தீங்க இவ்வளவு நாள்? நீங்க இங்க தான் ப்ரோ क्वेश्चन கேக்குறீங்க. இப்பதான் கிளாஸ் முடிச்சி இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் டவுட் உங்களுக்கு வருது. ஓகே ப்ரோ. சோ இப்போ மார்க்கெட்ல இம்பேலன்ஸ், பேலன்ஸ்டு, இது மாதிரி ரெண்டு வேர்டு இருக்கு. ஸோ இப்போ இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ மார்க்கெட்ல ஒரு 3 கேண்டில் எடுத்திருக்கீங்க. அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கும் தேர்ட் கேண்டிலுக்கும் வரக்கூடிய அன்மிட்டிகேட் பிளேசஸ் கால்டு இம்பேலன்ஸ். கரெக்டுங்களா? ஆமாம் ப்ரோ. அப்படி இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா மார்க்கெட்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கும். கிளியரா? ஆமாம் ப்ரோ. அப்போ இது மாதிரி 3 கேண்டில் டிரா பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கும் தேர்ட் கேண்டிலுக்கும் எந்த விதமான கேப் இல்ல, இம்பேலன்ஸ் இல்ல. அப்ப அதுக்கு என்ன வேர்டு? பேலன்ஸ்டு. அப்ப பேலன்ஸ்டா இருக்கும்போது என்ன ஆகும்? மார்க்கெட்ல லிக்விடிட்டி வரும். எவ்ரி லோயஸ்டோட விக்கு வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா பேலன்ஸ்டா இருக்கும். அது மாதிரி பேலன்ஸ்டா இருக்கும்போது தான் அது சப்போர்ட்டிவ் லிக்விடிட்டி. அப்ப பேரிஸ்க்கு என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேல வந்து பேலன்ஸ்டா இருக்கும்போது ரெசிடென்ட் லிக்விடிட்டி. அப்ப இந்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த எவ்ரி 3 கேண்டில் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே மிட்டிகேட் டு அனதர் கேண்டில் தான், எங்குமே உங்களுக்கு இம்பேலன்ஸ் கிடையாது. பட் இங்க பார்க்கும்போது எனக்கு மார்க்கெட்ல சம் இம்பேலன்சஸ் இருக்கு. இது ஒரு இம்பேலன்ஸ் தான், தென் இதுவும் சம் இம்பேலன்ஸ் தான். அப்படி இம்பேலன்ஸ் இருக்கனால என்ன பண்ண முடியாதுன்னா இதை வந்து நான் லிக்விடிட்டியா கவர் பண்ண முடியாது. கிளியருங்களா? ஜஸ்ட் பெண்டிங் அட்ரஸ் தான், பையிங் செல்லிங் அட்ரஸ் கிடையாது. ஓகே ப்ரோ. இவங்க தான் நம்மளோட பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இங்க ஒரு டச் பண்ணிருக்கு, இங்க ஒரு டச் பண்ணிருக்கு, இதெல்லாம் எனக்கு ஒரே போல மேட்ச் ஆகுது. இப்போ அவங்களே இப்படி டிராப் பண்ணாங்க, எப்படி டிராப் பண்ணாங்க நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இதை எடுத்துக்கிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டச், செகண்ட் டச், தேர்ட் டச், ஃபோர்த் டச் மார்க் பண்ணிக்கிடுவாங்க. கரெக்டுங்களா? ஆமாம் ப்ரோ, அதான் ப்ரோ கேக்குறேன். இது வந்து பிரைஸ் ஆக்ஷன் வந்து சப்போர்ட் லைனு, இது பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் கீழே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பிரேக் அவுட் மார்க்கெட் மேலே போவான். ஏன் மேலே போவாங்க கேட்டீங்கன்னா, ஒரு லோ பிரேக் அவுட் பண்ணா பையிங் ஆர்டர் இருக்கும், அந்த பையிங் ஆர்டருக்கான ரிவர்சல் தான் மார்க்கெட் இருக்கும், அது நம்மளுக்கு தெரியும். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, இது பிரேக் அவுட் ஆகும், இங்க புல் பேக் ஆகும், அப்படி என்ட்ரி எடுப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படிலாம் கிடையாது. பிரேக் அவுட் ஆகும்போது லிக்விடிட்டி எடுக்கும், அப்ப கன்ஃபர்மேஷன் லோயர் டைம் கிடைச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும். அப்ப திரும்ப கீழே வரணும், அங்க சப்ளை ஜோன் இருக்கணும். ஏன் இது இப்ப கீழே விழுந்துச்சுன்னா எல்லாமே சொல்லுவாங்க இது பிரேக் அவுட் புல் பேக்ம்பாங்க. அப்படிலாம் கிடையாது, அங்க சப்ளை ஜோன் இருக்கும், அதனால மார்க்கெட் கீழே வரும். ஓகேங்களா? அப்ப இந்த லிக்விடிட்டி தான் மெயின் நம்மளுக்கு மார்க்கெட்ல எப்பவுமே. ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் என்ன क्वेश्चन? அப்ப இதே இன்னைக்கு இதே நிஃப்டி 5 மினிட்ஸ் எடுங்களேன் ப்ரோ. நேத்து வந்து ஒரு லிக்விடிட்டி போட்டுருந்தா சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. பேரிஸ் போய் டேப் பண்ணானா? இல்ல ப்ரோ, 5 மினிட்ஸ் பாருங்களேன் ப்ரோ. இது கீழே இது ஃபுல்லாவா? அது ஃபுல்லா. ஆமா, அது ஃபுல்லா கண்டிப்பா ஒரு அது ஃபுல்லா சொல்ல முடியாது ஆக்சுவலா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடணும் இது ஃபுல்லா எனக்கு வந்து லிக்விடிட்டி தான், டவுட்டே இல்லை. எவ்ரி ஃபர்ஸ்ட் கேண்டில் கம்பேர் டு தேர்ட் கேண்டில் கனெக்டட் தான், லிக்விடிட்டி தான். ஆனா இந்த பிளேஸ்ல ஒரு இன்சைட் கேண்டில் எனக்கு ஸ்டில் பேலன்ஸ்டு. தெரியுதுங்களா? அந்த விக்குக்கு முன்னாடி இருக்க 3 விக்கு பாருங்களேன் ப்ரோ, அது வந்து லிக்விடிட்டி தான்.
ஆமா இது கீழே வந்து லிக்விடிட்டி. இப்போ என்ன பண்ணியாச்சு, இந்த இடத்துல எனக்கு மார்க்கெட் டேப் பண்ணியாச்சு. இப்போ இது ஃபுல்லா லிக்விடிட்டி எனக்கு மார்க்கெட்ல. ஓகே ப்ரோ. அப்ப இது இந்த லெவலுக்கு கீழே போறதுக்கான இப்ப ஆல்ரெடி புல்லிஷ் ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன் அதிகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் இன்னும் என்ன ஆகல, இது புல்லிஷ் ஆகல. புல்லிஷ் ஆகல. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லோ பிரேக் பண்ணிருக்கு. அப்படி லோ பிரேக் பண்ணோம்னா ஆர்டர் பிளாக்ங்கிறது மினிமம் நம்ம 2 ஏரியா சொல்லியிருந்தோம். டிஸ்கவுண்ட் பிளேஸ்ல ஒரு இன்சைடு கேண்டில், தென் எக்ஸ்ட்ரீம் லோ பாயிண்ட்ல இந்த ஒரு எல்பிடபிள்யூ வித் பேஸ் கேண்டில். கரெக்ட்டுங்களா? ஆமா ப்ரோ. அப்ப எப்படி பார்த்தாலும் இந்த லிக்விட் எது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழே வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு எனக்கு என்ன பண்ணணும், 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சர் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா கீழே வரும். ஓகே ப்ரோ. கிளியருங்களா? கிளியர் ப்ரோ. இப்போ இங்க கூட பாருங்க, ஃபுல்லா லிக்விட் ஃபார்மேஷனா போட்டு வச்சிருக்கானா, சடனா ஒரு ஃபால் கொடுத்தானா, காரணம் சப்போர்ட் டெண்டன் லிக்விடி தான். எப்பெல்லாம் லிக்விடி கொடுக்குறாங்க மார்க்கெட்ல அப்ப எல்லாமே இந்த மாதிரி ஃபால்ங்கிறது கண்டிப்பா நடக்கும். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, வேற யாருக்கா டவுட் இருக்குங்களா? only 7 minutes there. சார் நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் அனுப்பியிருக்கேன் சார். அந்த ஃபர்ஸ்ட் ஒன் பத்மா நீங்களா? ஆமா ஆமா ஆமா. பிகேஸ் நீங்க தான் டவுட் கேட்டிட்டு இருந்தீங்களா? ஆமா ப்ரோ, நான் தான் ப்ரோ கேட்டிட்டு இருந்தேன். நீங்க ஏதோ டவுட் கேட்டீங்களா? நான் பின் பண்ணி வச்சிருந்தேன் ஃப்ரீ டைம்ல பார்க்கணும்னு. அது என்ன டவுட் ஆக்சுவலா? இதுதான் ப்ரோ, காலையில இப்போ கேட்டதுக்கு சொல்லிட்டீங்க ப்ரோ, அந்த ஃபின் நிஃப்டி ரேஞ்ச் லிக்விட். அப்ப அன்பின் பண்ணிக்கலாம்ல? ஆமா ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஏன்னா மறந்துடுவேன் பின் பண்ணலாம், அதுக்காக தான். எந்த டூ கேன் கன்சல்டேஷன் அந்த yellow கலர் போட்டுருக்கேன்ல சார், அது வந்து அது பேஸ் தான். ரேலி பேஸ் தான். பேஸ் தான். பேஸ் வந்து எனக்கு டிமாண்ட் டேப் பண்ணிட்டு தான் மேல போயிருக்கான். எடுக்கலாம். இல்ல அது ரெண்டு டைம் நான் டேப் பண்ணிட்டா தான் சரி. நல்ல இதுவரை சொல்லவே இல்லையா? இந்த டேப் பண்ணுச்சுனா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சிங்கிள் ஓகே. டேப் பண்ணிச்சு, இது கீழ பாடி க்ளோஸ் ஆனா ஸ்டாப் லாஸ் கொடுக்க போறீங்க, இல்ல டார்கெட் மேல வரைக்கும் கொண்டு போக போறீங்க, அவ்வளவுதான். சரி ஓகே சார். ஓகே சார், இது பேஸ் தான். ஓகே சார். வேற யாரும் டவுட் கேட்டுருக்காங்களா? வேற யாரா டவுட் இருக்குங்களா? ப்ரோ நிஃப்டில 5 மினிட்ஸ்ல அந்த கீழே ஓபி மார்க் பண்ணீங்களா இதுங்களா? அதே நம்ம அந்த விக் வண்டி மார்க் பண்ணா அதை விக் வண்டி எடுத்துக்க வேணாம், நம்ம எடுத்துக்கலாம்ல? விக் மட்டும் மார்க் பண்ணா எல்பிடபிள்யூ விக் கீழ பாடி க்ளோஸ்னா ஸ்டாப் லாஸ். இந்த ஃபுல் கேன் எடுத்துட்டீங்கன்னா ஆர்டர் பிளாக். அது இல்ல எக்ஸ்ட்ரீம்ல இருக்குல விக் அந்த ஹேமர் இம்பேலன்ஸ் வேணும் ப்ரோ. இம்பேலன்ஸ் தான் நம்மளோட ஆர்டர் பிளாக் எப்பவுமே. ஓகே, இது ஒரு கன்ஃபியூஸ்ட் பேசறதா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம், நம்ம எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இந்த விக் மட்டும் கூட வந்து டேப் பண்ணிட்டு போலாம். பிகாஸ் எவ்ரி விக் ஹேவ் சம் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. கரெக்ட்டுங்களா? ஆமா ப்ரோ, அப்படியும் நடக்கலாம். பட் ட்ரெண்ட் அப்படிங்கிறது பேரிஸா இருக்கறனால ப்ராபபிலி எப்படினா நடக்கலாம். ஓகே, கன்ஃபர்மேஷன்ல எடுக்கணும். கன்ஃபர்மேஷன் எடுத்தா மட்டும் தான் இந்த இடத்துல நிக்க முடியும். மேபி இது another break of bullish கொடுத்தானா அப்போ நீங்க எதனா ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணலாம் மார்க்கெட்ல. ஓகே ப்ரோ. வாங்க விக்னேஷ் ப்ரோ, இப்பதான் கிளாஸ் முடிய போது சொல்ல வந்தாங்க, நீங்க வந்துட்டீங்க. இல்ல ப்ரோ, வந்து போனேன், சார்ட் வரலாம், டிராவல்ல இருந்தேன். வெயிட் போடுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. வேற யாருக்கா டவுட் இருக்குங்களா? மாஸ்டர் ஆர்ஜிஆர் ஜிஆர்ஜே இந்த ஓபி மார்க் பண்றப்ப ஐடிஎம் பார்க்கணுமா? சூப்பர் क्वेश्चन. அதாவது ஐடிஎம்ங்கிறது பாத்தீங்கன்னா ஆர்டர் பிளாக்குக்கு. இப்போ ஆர்ஜிஆர் ஜிஆர்ஜி அதெல்லாம் என்னவாயிரும் எனக்கு மார்க்கெட்ல? பேஸ் ஐடி. பேஸ்ங்கிறது சப்ளை டிமாண்ட். சோ சப்ளை டிமாண்டுக்கு ஐடிஎம் தேவை கிடையாது. ஓகே, ஓகேங்களா சார்? அந்த ஐ 29:30 அந்த ஐல வந்து அது மட்டும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்ல மார்க்கெட் இது ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுங்க சார். அந்த ஐல மட்டும் சார். அதான் சார் 29:30 அந்த ஐல சார். ஆமா சார், ஆமா சார். 5 மினிட்ஸா 1 மினிட்டா? 5 மினிட்ஸ் சார். ஓகே, வேற சார்ட் எடுத்துக்கலாமா? நேத்தோட சார்ட் தான். ஓகே, ஓகே. நான் எப்பவுமே வந்து மார்க்கெட் டக்குன்னு போய் மார்க் பண்ணக்கூடாது. எப்போ மார்க்கெட்டை மார்க் பண்ணாலும் ஏ சேஃப் ஆர் வி சேஃப் ரெக்கவர் சொல்லுவோம். ஏ சேஃப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துட்டு மார்க்கெட் ஃபாலோ ஆயிருக்கும். வி சேஃப்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் அக்யூமுலேஷன் நடந்துட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கும். இந்த பிளேஸ்ல இருந்து எப்பவுமே வந்து நீங்க ஸ்ட்ரக்சர் மேப் பண்ணணும். என்ன டைம் ஃப்ரேம் எடுத்தாலும் இதான் உங்களோட ஃபார்முலா ஃபார் ஸ்ட்ரக்சர் மேப்பிங். பிட்வீன்ல போயிட்டுலாம் நம்ம எடுக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்போ ஏ சேஃப்னா டவுன் ட்ரெண்ட் ஆகும்போது எடுக்க போறோம். அப்போ டவுன் ட்ரெண்ட் ஆகும்போது என்ன கண்டுபிடிக்கணும்னா லாஸ்ட் ஹையர்ல ஃபார்மேஷனுக்கு ஃபைன் பண்ணணும். அப்போ ஒரு அப் ட்ரெண்ட் நடக்குது, அப்போ என்ன பண்ணணும், லாஸ்ட் வந்து லோயர் ஃபார்மேஷன்ல இருந்து மார்க்கெட்டோட
ட்ரெண்டை ஃபைன் பண்ணணும். இப்போ எனக்கு என்ன இருக்குன்னா இந்த பிளேஸ்ல இருந்து மார்க்கெட் ஒரு விசிஎஃப் ரெக்கவர், இங்க இருந்து ஒரு ஏசிஎஃப் ரெக்கவர். இப்போ எனக்கு நியரஸ்ட் பிளேஸ்ல தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால என்ன பண்றேன், அந்த விசிஎஃப் ரெக்கவர் வந்து மார்க்கெட்டை வந்து ஃபைன் பண்றேன். ஸோ அப்படி ஃபைன் பண்ணும்போது லாஸ்டா கிடைச்ச லோயர் லோ ஃபார்மேஷன் அப்படி கேட்டீங்கன்னா இந்த லாஸ்ட் லோ வச்ச கேனோட ஹை பாயிண்ட் எடுத்து லோ கீழே பாடி க்ளோஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஹை பிரேக் அவுட், ஹை வச்சு என்னோட லோ எடுத்து ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆனால ட்ரெண்ட் புல்லிஷ் ஆனாதான் லைக்லி அக்யூமுலேஷன் நடந்துருச்சு. தென் இந்த பிளேஸ்ல ஒரு ஹை வச்ச கேண்டிலோட லோ எடுத்தாச்சு. தென் அதுக்கு மேலே பாடி க்ளோஸ் நடந்திருக்கு. தென் இது வந்து ஒரு 2 கேண்டில் கன்சல்டேஷன் பேஸ் விட்டுடலாம். அகைன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லைக்லி பேஸ் இதையும் விட்டுடலாம். தென் லாஸ்ட் இது ஒரு ஹை கேண்டில். இந்த பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹை வச்ச கேண்டிலோட லோ பாயிண்ட் எடுத்தாச்சு. இங்கே எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஹை அனதர் ஹைக்கு மேலே விக்கு போயிருக்கு. தென் இந்த கீழே பாடி க்ளோஸ் ஆகும்போது ஹை ஷிஃப்டட் ஹியர். தென் இதுக்கு மேலே ஒரு விக்கு, அப்போ இந்த விக்கு மேலே பாடி க்ளோஸ். இது ஒரு ட்ரெண்ட் புல்லிஷ் தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எவ்ரி ஹையஸ்ட் க்ளோஸ் இதுதான், இதோட லோ எடுக்காத வரைக்கும் ஹை ஷிஃப்டட் ஆகிட்டே இருக்கும். தென் இது லாஸ்ட் ஹை பாயிண்ட். இந்த பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா நான் ஜூம் பண்ணியே காட்டிடுறேன். இந்த இடத்துல இது லாஸ்டா ஹை கேண்டில். இது கீழே பாடி விக்கு போனாலோ க்ளோஸ் ஆனாலோ இந்த ஹை கன்ஃபார்ம்டு ஹை ஆகும். ஆனா எனக்கு என்ன நடந்திருக்கு, இது லைக்லி ஜிஆர்ஜி. ஸோ அப்போ பேஸா எடுத்துக்கிட்டு ஏன்னா ட்ரெண்ட் வந்து புல்லிஷா தான் போய்கிட்டு இருக்கு. இதை நான் மார்க் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. தென் ஃபைனல் இது லாஸ்ட் ஹையர் ஃபார்மேஷன். இப்போ இந்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹை வச்ச கேண்டிலோட ஹையஸ்ட் க்ளோஸ்ங்கிறது இந்த கேண்டில் இதோட லோ எடுக்கும்போது ஹை கன்ஃபார்ம் ஆயிரும். தென் இதுக்கு மேலே பாடி க்ளோஸ் லைக்லி எஸ்டபிள்யூசிஎஃப். அகைன் இந்த ஹை வச்ச கேண்டிலோட லோ பாயிண்ட் எடுத்தாச்சு. தென் 1 செகண்ட், இதுல வந்து ஹை ஷிஃப்ட் இருக்க நம்ம பார்த்துக்கணும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஹை கரெக்டாக மார்க் பண்ணணும். ஓகே, அந்த ப்ரீவியஸோட ஹைக்கு இன்னர் சைடில் தான் இருக்கு. அப்போ பிரச்சனை இல்லை. ஒருவேளை இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு விக்கு போச்சுன்னா இந்த லோ பாயிண்ட் எடுக்கும்போது இந்த ஹை இங்கே ஷிஃப்டட் ஆகும். அந்த முன்னாடி ஸ்விங் வந்து பேஸா எடுக்கலாமா இல்ல அது மார்க் பண்ணணுமா சார்? அதான் சார். இது ஸ்ட்ரக்சரா மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கலாமா? சரிங்க சார். எனக்கு என்னன்னா இப்போ ஏன் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன், லைக்லி எஸ்டிபிசிஎஃப்ல பிரேக் அவுட் பண்ணலாம். ஓகே ஓகே சார். அதனால நான் அந்த ஸ்ட்ரக்சராவே மார்க் பண்ணிக்கிட்டேன். சரி. பட் அது ப்ராப்பரா ஆர்ஜிஆர்ல இருக்குல்ல சார்? ஆர்ஜிஆர் நீங்க போட்டாலும் தப்பு கிடையாது. ஏன் ஆர்ஜிஆர் போட்டா தப்பு கிடையாது அப்படிங்கிறன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து புல்லிஷ்ல தான் போய்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே. அதனால ஆர்ஜிஆர் போட்டாலே போதுமானது. ஆர்ஜிஆர் போட்டாலும் என்ன ஒரு கன்சால்டேஷன் கேன் ஓபி கிடைச்சிருக்கும். ட்ரேடுக்கு 50% எடுப்பீங்க, இல்ல டேப் பண்ண எடுத்து கீழே பாடி க்ளோஸ் ஆன ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க. எது பண்ணாலும் ஓகே தான். ஓகே சார். இதுக்கப்புறம் ஹைக்கு மேல பாடி க்ளோஸ், இதான் லாஸ்ட் ஹை. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் இதுக்கு மேல பாடி க்ளோஸ் ஹை வச்சு கேன்லோட லோவையும் ஹையும் சேம் கேன்ல எடுத்திருக்கு. அப்ப இந்த கேன்லுக்குள்ள பாடி க்ளோஸ்ங்கிற கண்டிஷன் இருந்தால் தான் ஹை அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். இது ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரக்சர் தான். இப்போ மார்க்கெட்டோட லாஸ்ட் ஹை இது. சார் அப்படியே ஒரு நிமிஷம் சார். இங்க வந்து நமக்கு சேம் கேண்டில் எடுத்துக்கல சார் ஹை அண்ட் லோவை. இப்போ இஃப் சப்போஸ் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து கிரீன் வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹை கன்ஃபார்ம் ஆயிரும், ஹையர் ஹை கிடைச்சிரும். இஃப் சப்போஸ் நெக்ஸ்ட் தேர்ட் கேண்டில் வந்து ஒரு ரெட் கலர் கேண்டிலாவோ கீழே வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த லோவை எடுத்துருக்கோம். சோ லோவை எடுத்து க்ளோஸ் வச்சிருந்தாங்கன்னா ஒரு அந்த ஹை கன்ஃபார்ம்ட் ஆயிருக்கும் நம்மளுக்கு. ஆமா. அப்போ வந்து நம்ம வந்து பிஓஎஸ் மாதிரி மார்க் பண்ணலாமா, மார்க் பண்ண கூடாதா? இந்த இடத்துல இப்ப எனக்கு இது வந்து பேஸாவும் டிராப் பண்ணலாம், பிஓஎஸ் மார்க் பண்ணலாம். எப்ப அது வந்து ஸ்ட்ரக்சரா எடுக்கணும் க்ளோஸ் இந்த லைக்லி இன்னைக்கு ஒரு 1 ஹவர்ல நடந்துச்சுல சார் எஸ்டர்டே. இப்படிங்களா? நிஃப்டில 1 ஹவர்ல க்ளோஸ் வைக்காம பிக் மட்டும் போனாலவா? பிக் போயிட்டு கீழ ரெட் கலர் கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு. இல்ல விக்கு போயிட்டு பாடி க்ளோஸ் ஆனா தான் உங்களுக்கு ஹை எடுத்த மாதிரி தான சினாரியோ. ஹை கிடைச்சிச்சு சார். பட் பிஓஎஸ் எடுத்துக்கலாமா? ஸ்விங் வந்து அது வந்து இது பண்ணிக்கலாம், பிஓஎஸ் எடுக்கலாமான்னு டவுட். எடுக்கலாம் கண்டிப்பா எடுக்கலாம். ஓகே ஓகே. இப்போ இந்த ஹை கிலோக்கு பிட்வீன் மார்க்கெட் வந்து கன்சால்டேட் ஆயிட்டு இருக்கும். நம்ம லோயர் டைப்ல பார்த்திருந்தோம் அன்னைக்கு. இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லோ பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். தென் இந்த லோ வச்சு என்னோட ஹை பாயிண்ட் எடுத்து அகைன் லோ கீழே விக்கு. ஒருவேளை இந்த விக்கு போட்டதுக்கு அப்புறம் இந்த ஹையை போய் மார்க்கெட் எடுத்துச்சுன்னா தென் ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், இந்த லோ இங்க ஷிஃப்டட் ஆகும். ஆனா அப்படி நடக்கல. அப்படிதான் லாஸ்ட் பாடி க்ளோஸ். இப்போ இந்த பிளேஸ்ல வந்து லைக்லி ஆர்ஜிஆர் தான். கரெக்ட்டுங்களா? ஓகே சார். தென் ஃபைனலி இது லாஸ்ட் லோ பாயிண்ட். வேற எங்கேயுமே எந்த லோ கேனோட ஹை பாயிண்ட் எடுக்கல. இந்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா லோவஸ்ட் க்ளோஸ் இதுதான். இந்த கேனோட ஹை லோவும் சேம் கேன்ல எடுத்திருக்கு. சேம் கேன்ல வந்து எனக்கு ரெட் கலர் கேன்ல இருந்துச்சுன்னா இந்த ஹைக்குள்ள விக்கு போனாலே போதுமானது. பட் இந்த சேம் ஹைல எடுத்த கேன் வந்து கிரீனா இருக்கும்போது as per ஸ்ட்ரக்சர் மேப்பிங் ரூல் கிரீன் கேன்ல மேல பாடி க்ளோஸ் ஆனதா இது வந்து லோ கன்ஃபார்ம் ஆகும். அப்ப இது ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரக்சர் தான். இது லாஸ்ட் ஹை பாயிண்ட், இது லாஸ்ட் லோ பாயிண்ட் இப்போதைக்கு மார்க்கெட்ல. கரெக்ட்டுங்களா? ஓகே ஓகே சார். ஆனா இது ஹைல வந்து நீங்க அங்க ஒரு ஸ்விங் போட்ட மாதிரி அது 1 மினிட்டா இல்ல 5 மினிட்டான்னு தெரியல. 1 மினிட்ல போட்டுருந்தாங்க. 1 மினிட்ல நேத்து போட்டுருந்தது அது ஆக்சுவலா. ஓகே 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 சார்.
அதுதான் அந்த நேத்து டிஸ்கஷன் அப்பதான் அது கொஞ்சம் சின்ன கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதுதான் இப்போ ஃபைனலி ஒரு பாடி க்ளோஸ் வந்து புல்லிஷ் டைரக்ஷன் கொடுத்துருக்கான். வேற ஒன்றும் நடக்கல மார்க்கெட்ல. ஓகேங்களா? ஓகே சார். ஓகே சார். இதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அந்த லாஸ்ட் ஹை பாயிண்ட் தான் இன்னைக்கு காலைல பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். லைக்லி இந்த ஹை அப்போ பிரேக் அவுட் பண்ணாலும் செல்லிங் ஆர்டர்ஸ் எடுத்தாச்சு. மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் உண்மையில கொடுத்துச்சுன்னா நம்ம பேரிஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து மார்க்கெட் 2 NFS வரைக்கும் மாட்டிக்கிட்டான் இன்ட்ராடேக்கு. பட் நம்மளோட கான்செப்ட் மினிமம் ரீட்ரேஸ்மெண்ட்ங்கிறது வரணும் ஒரு பை என்ட்ரிக்கு டிஸ்கவுண்ட் பிரைஸ்க்கு. கரெக்டுங்களா? ஓகே சார். ஆமா. அந்த டிஸ்கவுண்ட் பிரைஸ்க்கு வந்து ஃபர்தரா நம்ம என்ன பண்ணுவோம்னா பை பத்தி யோசிக்கலாம், இல்லைன்னா ஜஸ்ட் அவாய்ட் இட், அவ்வளவுதான். அப்படி பை நீங்க ஃபோக்கஸ் பண்ணாலுமே ட்ரெண்ட் உங்களுக்கு புல்லிஷா இருக்கணும், அதை மறந்துடக்கூடாது. ஓகே. நான் பை ஃபோக்கஸ் பண்ண சொல்லிட்டேன் அப்படிங்கிறத நீங்க எடுக்கக்கூடாது. ட்ரெண்ட் வந்து புல்லிஷா இருக்கான்னு பார்க்கணும். கன்ஃபர்மேஷன் இல்லாம ட்ரேட் பண்ணிடக்கூடாது. அப்படி கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, மார்க்கெட் கீழே வருதுன்னா ஒரு லோயர் ஃபார்மேஷன் உண்மைட்டு வரும்போது அந்த ரெண்டாவது ஒரு லோயர் ஹைல ஐடி இல்லாத ஆர்டர் கூட என்ட்ரி எடுத்துட்டு இப்படி லோயர் ஹைல வரக்கூடிய ஸ்விங் ஹை பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் மினிமைஸ் பண்ணிட்டு அப்படி கொண்டு வந்துட்டே இருங்க. பட் இந்த இடத்துல வந்து நம்ம காலையில சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த எவ்ரி 700 650 600 நியரஸ்ட் பிளேசஸ் இருக்கு. அதனால எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகுதுங்கிறது தெரியல. பட்ஜெட்டை காட்டி 2 பார்ட் போட்டேன், ஒண்ணுமே கிடைச்சு இருக்கலாம் போயிடுச்சு. எனக்கு வருத்தம்ப்பா. என்ன மாதிரி யாரெல்லாம் வருத்தம் பண்ணிருக்கீங்க எல்லாருமே ஹைஃபை போட்டுக்கோங்க. எனக்கு ஒரு சின்ன கிளாரிஃபை வேணும். நீங்க எந்த மாதிரி டைம்ல வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் அக்யூமுலேஷன் பார்க்க சொல்றீங்க, எனக்கு அது மட்டும் முன்னாடி கிளாரிஃபை பண்ணுங்க. பேஸ் வந்து எப்ப நம்ம மார்க் பண்ணோம் ஸ்ட்ரக்சரா தானே நீங்க அதான் சொன்ன டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் அக்யூமுலேஷன் பத்தி சொல்லிருக்கீங்க. எனக்கு அது மட்டும் ஒரு வாட்டி ப்ரோ உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது, அகைன் கேளுங்க. டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் அக்யூமுலேஷன் பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க, எந்த மாதிரி டைம் வந்து அதை பார்க்கணும்? ப்ரோ டிஸ்ட்ரிபியூஷன் அக்யூமுலேஷன் சொல்லல, பேஸ் கேட்ல வந்து எப்ப நம்ம ஸ்ட்ரக்சரா மார்க் பண்ணணும், எப்ப அதை வந்து பேஸா மார்க் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ மார்க்கெட் வந்து ஹையர் ஹையர் ஃபார்மேஷன் போய்கிட்டு இருக்கு, ஒரு பேஸ் டிராப் அகைன் ஹையர் ஹையர்னா அது பேஸா மட்டும் டிராப் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஹை வச்சு லோ எடுத்துக்கலாம், பாடி க்ளோஸ் ஆனா நம்ம வந்து பிரேக் ஆஃப் செக்ஷன் சொல்லுவோம். 2 டைரக்ஷன் மூவ்மெண்ட் போகும்போது அப்படி நடக்கும்போது பிரேக் ஆஃப் எடுக்க தேவையில்லை. பட் இந்த பிளேஸ்ல ஒருவேளை இந்த லோ பிரேக் அவுட் பண்ணிட்டு அனதர் லோயர் லோ ஃபார்மேஷன்ங்கிற மாதிரி வந்துச்சுன்னா அப்போ வந்து அந்த பேஸுமே நீங்க ஸ்ட்ரக்சரா மார்க் பண்ணிக்கிங்க. இன்கேஸ் பிரேக் அவுட் நடந்துருச்சுன்னா அதுக்குள்ள ஸ்ட்ரக்சர் ஆமா அதுக்குள்ள ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அப்ப நீங்க ஸ்ட்ரக்சரா மார்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கேன். ஓகே ப்ரோ வேற ஏதாவது சார்ட் பார்க்கணுங்களா? ஐ திங்க் ஜனவரி மந்த்ல இருந்து டிசம்பர் மந்த்ல எல்லா ஸ்டூடெண்ட்டும் உள்ள இருக்கீங்க, யாருமே டவுட்டே இல்லையா? ப்ரோ நைகா சார்ட் வந்துட்டு டே டைம் ஃப்ரேம்ல ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுவோம். நைக்காவா ப்ரோ? நான் பிஆர்எல் ஸ்டாக்ஸ் வந்து யாராவது வாங்குனீங்களா? யாருமே வாங்கலையா? இல்லைங்க. 299 யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க? நான் போன மாதம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன், அதுல எதுவுமே வீடியோவே வரலைங்களா. இந்த மாசம் வரும் வெயிட் பண்ணுங்க, வந்துடும். ஆக்சுவலா அது 299 வந்து நம்ம பிஆர்எல் சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் கொடுத்துருந்தோம். அது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்ததுக்கப்புறம் பெரிய மூமெண்டம், ஆல்ரெடி 48%. ஓகே. டிஷ் டிவி, TV18 அது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தோம், எல்லாமே நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டான். சரி. ஸோ நைக்காவோட ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். இப்போ எப்பவுமே ஒரு சார்ட் எடுத்தீங்கன்னா எந்த டைம் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க ஸ்விங் ஸ்டாக்குக்கு? மந்த்லி அப்புறம் வீக்லி தென் டே சார்ட், கரெக்ட்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ மந்த்லி சார்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ மந்த்லி சார்ட்டோட ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கு? ஒன்றும் இல்லை, ஒரு டிராப்பு, ஒரு பேஸ், ஒரு டிராப்பு, திரும்ப ஒரு பேஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி பேஸுங்கிறது எனக்கு தெரிஞ்சு அப்பர் சைடில் பிரேக் அவுட் பண்ணிட்டான் மந்த்லியில். மேபி என்ன ஆகலாம், அகைன் ரேலி ஸ்டார்ட் ஆகலாம் வித் புல் பேக். ஓகேங்களா? சரிங்க. தென் வீக்லி சார்ட் மேபி வேட பார்த்துக்கோங்க, ஃபண்டமெண்டலாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நைக்காங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஃபேட் நியூஸ் ஏதோ வந்துகிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு அடிக்கடி. பயங்கர நியூஸ் இருக்கு, பேட் நியூஸ். பேடிஎம் மாதிரி ஆயிர போகுது அப்புறம். அப்படிதான் இருக்கு இப்போ.
பேட்டில சம்பவம் பண்ணாங்க பேன் பண்ணாங்க 20% லோயர் சர்க்யூட் அடிச்சிருச்சுன்னு சொல்லி. அதனால பார்த்து இருந்துக்கோங்க. ஓகே இப்போ வந்து இது ஒரு STFC ஏன் ப்ரோ அவ்வளவு கீழே போயிட்டு இருக்கு? இது முடிச்சிட்டு சொல்லுங்க. STFC ஏன் அவ்வளவு டவுன்? இது ஒரு டாப் பேஸ் ரேலி கொடுத்தாச்சு ஆல்ரெடி. இப்போ இந்த பிரேக் அவுட்னால ஒரு LBW வேல்யூ இருக்கு. அது கீழே அகைன் ஒரு மைண்ட்ரான் இம்பேலன்ஸ் எடுத்துக்கலாமே. இதை வந்து இந்த இம்பேலன்ஸ் டேப் பண்ணா கூட 142 154ங்கிறது வீக்லி சார்ட்ல ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ஏரியா இருக்கும். சரிங்க. ஸ்ட்ரக்சர் மேப்பிங் வந்து வீக்லியுமே பெருசாலாம் ஒன்றும் மாறல, பியரிஸ்ல தான் இருக்கு. இதே மாதிரி ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது சடனா ஏறும் இல்லைன்னா மொத்தத்துக்கு படுத்துரும், அதனால பார்த்துக்கணும். சரிங்க. ஸோ இதான் ஃபார்மேஷன். இந்த ஹைக்கு லோக்கு பிட்வீன்ல இப்போ மார்க்கெட்னே கன்சால்டேஷன் மூடு, அவ்வளோதான். ஓகேங்களா? சரிங்க. டே சார்ட்ல எடுத்து பார்க்குறோம். டே சார்ட்ல மேபி ஸ்ட்ரக்சர் ரிவர்ஸ் ஆயிருக்காங்கிறத பார்த்துடலாமா? லாஸ்ட் லோயர் ஹெட் லோவர் ஃபார்மேஷன் இதுதான். தென் அனதர் லோயர் ஹெட் லோவர் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கான். இந்த ஹைக்கு லோக்கு பிட்வீன் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டைம் ஹை பிரேக் சூப்பர். தென் இந்த ஹை லோ எடுத்து அகைன் ஒரு பாடி க்ளோஸ் புல்லிஷ் டைரக்ஷன் கொடுத்தாச்சு. இந்த ஓபியில் வந்து மார்க்கெட் ஆல்ரெடி 2 கேன் கன்சல்டேஷன் தென் ஃபெயில்ட் ஆக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இது வந்து பிரேக்கர் பிளாக்ல ஆக்ட் ஆகுது, பயப்படணும்னா அப்படியே ஃபெயில்ட் ஆகும். ஃபெயில்ட் ஆச்சுன்னா இந்த ஓபியை டேப் பண்ணிச்சு, இந்த பேஸ்கேட்ல டேப் பண்ணிச்சுன்னா ரெண்டு டே சார்ட்ல புல்லிஷா இருக்கும்போது 50% 140 எடுத்தீங்கன்னா இவ்வளோ வேணா ட்ரை பண்ணலாம் டே சார்ட்ல இருக்கனால. ஏன்னா வீக்லி மந்த்ல இருந்து பிரேக் அவுட் கொடுத்ததுனால வேணா இப்படி ட்ரை பண்ணலாம். வேற எதுவும் பெரிய லெவல்ல எனக்கு தெரிஞ்சு இல்ல மார்க்கெட்ல இதுல. சரிங்க. ஓகே, வேற என்ன ப்ரோ ஸ்டாக் சொன்னீங்க யாரோ? STFC. STFC-யா? ஆமா ப்ரோ, ஆமா. ஏன் ஃபால் ஆயிட்டு இருக்கான் அவன்? HDFC-யா? ஆமா ஆமா ஆமா, கரெக்ட் ப்ரோ. இருங்க வரேன், ஏன் பார்த்துடலாமா? ஏன் ஃபாலோ ஆச்சுன்னா செப்பரேட் டேப் பண்ணிட்டேன்னா பாருங்க. HDFC பேங்க் தானா ப்ரோ? ஆக்சுவலாக HDFC பேங்க் தானா? கரெக்ட் ப்ரோ, பேங்க் தான். ஓகே, இது ஒன்று இருக்கு BSC-யா? ஓகே. என்ன ப்ரோ தலையில விழுந்துகிட்டு இருக்கான்? என்ன பயங்கரமா டிராப் பண்ணிருக்கேன். எப்போ டிராப் பண்ணி? ரெண்டு ரிவர்சல் ப்ரோ. ஓகே, நான் மார்க் பண்ணி காட்டிடுறேன். வழக்கம் போல மந்த்லி ஷார்ட் எடுப்போம். மந்த்லில வந்து நல்ல ஒரு ஆல் டைம் ஹைல போய் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கான். HDFC அநேகமா வருஷக்கணக்கா கன்சல்டேஷன் நடந்ததுனால எனக்கு என்னமோ மேல ரேட்டிங் கொடுக்குற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலையே. HDFC ஹோல்டிங்கா பாத்துருங்க, சம்பவம் பண்ற மாதிரி நடந்துட்டு இருக்கோம். இது வீக்லி சார்ட்ல லாஸ்ட் ஹையர் ஹையர்ல ஃபார்மேஷன். தென் இது ஃபர்ஸ்ட் டைம் லோ பிரேக் அவுட் நடந்திருப்பா தெரியலையே. ஓகே, பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஒரு லோ பிரேக் அவுட் பண்ணிருக்கான். இதுக்கப்புறம் இங்கே தான் எனக்கு என்ன ஆச்சுன்னா அப்படி இமீடியட் ஆர்டர் பிளாக் ஆயிடுச்சு பாருங்க. ஏன்னா வீக்லி சார்ட் அப்ப உங்களுக்கு எப்படியும் டே சார்ட்ல வந்து வேற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த பிளேஸ்ல எனக்கு என்ன ஆச்சுன்னா ஓபி டேப் பண்ணிட்டான். சாரி, இது டேப் ஆகாது. சாரி ப்ரோ, பிரேக் அவுட் எங்க நடந்திருக்கு? இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இந்த ஹை விக்கி அடுத்து ஹை விக்கி பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மார்க்கெட்ல இம்பேலன்ஸ் இது ஒண்ணுதானே ப்ரோ இருக்கு. வீக்லியோட இந்த பேரிஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இம்பேலன்ஸ் கேள்வி பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் ஃபைல் போய் ஹை வீக் தான். ஸோ விக்கோட 50% நமக்கு தெரியும் எல்லாத்துக்குமே ஹெவிலி பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஆனா இது என்னவா இருக்கு? ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டான ஓபி, ட்ரெண்டு புல்லிஸ், ஓபி பேரிஸ். அப்ப கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் டே சார்ட்ல. ஸோ டே சார்ட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்கணும்னா அங்க டே சார்ட்ல ஒரு பெரிய ஓபி இருக்கு போலயே. டே சார்ட்ல உங்களுக்கு பார்த்துல தெரியும் என்ன நடந்திருக்குன்னு. சொல்லுங்க நீங்க என்ன நடந்திருக்குன்னு. இது வந்து லாஸ்டா லோயர் ஹெட் லோ ஃபார்மேஷன் மார்க் பண்றேன் ப்ரோ. இங்க இருந்து ஹையர் ஹெட் லோ ஃபார்மேஷன் மார்க் அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. கிளியருங்களா? இந்த மார்க்கிங்லாம் கொஞ்சம் பார்த்து தான்
இது லாஸ்டா ஒரு ஹை. இந்த ஹை வச்சு கேண்டதுக்கு அப்புறம் லோ எடுத்ததுக்கு அப்புறம் ஹைக்கு மேல இது பாடி க்ளோஸ் தெரியுங்களா? அகைன் இந்த ஹை வச்சு என்னோட லோ எடுத்து ஒரு இதுக்கே போயிட்டு கீழே பாடி க்ளோஸ் ஆயிட்டான். அப்போ மார்க்கெட்டோட வீக்லியோட சார்ட்டோட லோபிங்களா? இப்போ இது என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான்? ஸ்டாப் பண்ணிட்டு தென் இது என்னது? சேஞ்ச் ஆஃப் ரேட் எடுத்தாலும் ஓகே தான், பிரேக் ஆஃப் எடுத்தாலும் சரி ஓகே தான். அது உங்களோட அபிப்பிராயம் ஓகேங்களா? தென் இது ஒரு ப்ராப்பரான இன்சைட் கேண்டில் ஓபி ஜோன் மார்க் பண்ணியாச்சு. இது வீக்லியோட ஓபி கன்ஃபர்மேஷன் பார்த்தாச்சு. அப்போ டார்கெட்டுங்கிறது வீக்லியோட அடுத்த டிமாண்ட் எங்க இருக்கு அங்கே பார்ப்போமா? ஸோ அடுத்த டிமாண்டுங்கிறது லைக்லி இந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு இன்சைட் கேண்டில். இது வரைக்கும் வீக்லி டேப் பண்ணிட்டானா ப்ரோ? சிம்பிளா முடிஞ்சா அவ்வளவுதான் ப்ரோ. ஏன் ஃபாலோ ஆனதுக்கான ரீசன் இவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்குல்ல? நிறைய கேட்பாங்கடா எனக்கு ஸ்விங் ஸ்டாக் வந்து எஸ்எம்சில ஒர்க் பண்ண முடியுமா கேட்டீங்கன்னா இப்பதான் ஒர்க் ஆகும். சொல்லுங்க என்ன டவுட்? இப்போ வீக்லில வந்து 26 ஜூலை வந்து ஓபியா நம்ம பிஓஎஸ் எடுக்கலாமா? வீக்லில வாங்க. நிஃப்டி என்ன ஸ்டாக் அத சொல்லுங்க. இதுதான் HDFC பேங்க் தான் ப்ரோ. எதை வந்து எடுக்கணும்? பிஓஎஸ் அந்த ஸ்விங்குக்கு, அதாவது ஏப்ரல் 26 இந்த ஸ்விங் இருக்குல்லங்க, இயர்ங்கிறது நம்ம வந்து இயர் 2021 ஜூலை 26 கேண்டில். இதானே சொல்றீங்க? ஆமா ப்ரோ. இப்ப லாஸ்டா நடந்த பிஓஎஸ்க்கு அங்க ஒரு இம்பேலன்ஸ் இருக்கா? எதை சொல்றீங்க? இதுங்களா? இல்ல, அதுக்கு அடுத்த ஸ்விங், அதுக்கு அடுத்தது இந்த இதுக்கு இது இம்பேலன்ஸா? ஆமா ப்ரோ. ஆமா. அது வந்து 2 கேண்டில் கன்சால்டேஷன் வித் ஃபெயில்ட் ஆயிருக்கா? பிரேக்கர் பிளாக் மாதிரி சொல்றீங்களா? ஆமா ப்ரோ. அதுக்கப்புறம் கீழ பாருங்க, மறுபடியும் ஒரு பிஓஎஸ் கொடுத்துருச்சு கீழ. இது ஸ்ட்ரக்சர்வே வந்து வீக்லில வந்து பேரிஸ் ஆயிருச்சுல்ல? இல்ல அப்படி பார்க்க முடியாது. உங்களுக்கு ஸ்விங் லோ ஒன்றும் பிரேக் அவுட் ஆகல. ஸ்விங் லோ பிரேக் அவுட் தான் நமக்கு மெயின். ஓபி அதான் ஓபி இந்த இன்சைட்ல வந்தாலே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் மேப்பிங்க்கும் ஓபி அந்த பிரேக்கர் பிளாக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் எக்ஸ்ட்ரீம் லோ பாயிண்ட் ஓபி தான் உங்களுக்கு பெஸ்ட் எப்பவுமே. இது வந்து பிட்வீன்ல தானே இருக்கு. இதுவே எக்ஸ்ட்ரீம் லோவா இருக்கும்போது இந்த கன்சால்டேஷன் பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா உங்களுக்கு பிரேக்கர் பிளாக்லாம் ஆக்ட் ஆகும். பட் அதெல்லாம் இங்க எதுவுமே நடக்கல. இங்க க்ளோஸ் ஆயிடுச்சுல அந்த ரெட் கேண்டில். இதானே சொல்றீங்க? நீங்க மார்க் பண்ணிருக்கீங்க. இது 2 பென் கன்சால்டேஷன் தென் இது ஃபெயில்ட். இதானே சொல்றீங்க? ஃபெயில்ட். பட் இந்த ஃபெயில்ட் மேல போய் ஸ்ட்ரக்சரும் ஃபெயில்ட் ஆயிருக்கு மறுபடியும். கீழ க்ளோஸ் இல்ல உங்களுக்கு இது வந்து ஓபி தான் உங்களுக்கு ஃபெயில்ட். ஆனா ஸ்ட்ரக்சரோட ஃபார்மேஷன் படி இதானே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரேக்கப் வித் பேரிஸ் டைரக்ஷன். ஆமா ப்ரோ, கரெக்ட். ஸ்ட்ரக்சர் வந்து இதானே உங்களுக்கு இந்த லோ பிரேக் அவுட் பண்ணாதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் பேரிஸ் சைடு கொடுக்கும். என்ன இந்த பிரேக்கர் பிளாக் தான் உங்களுக்கு இமிடியேட்டா பேரிஸ் டைரக்ஷன் ட்ரேட் கிடைக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. பட் அதுமே வந்து பெருசாலாம் கிடைக்கல. இன்ட்ராடேக்கு நல்லா இருக்கும். உங்க வீக்லி டே சார்ட்டுக்குனா மேக்ஸிமம் பிரேக்கர் பிளாக்ங்கிறது மேலக்கெல்லாம் அடிக்குது. வேற ஏதாவது டவுட் கேட்டீங்க ப்ரோ? உங்களுக்கு டவுட் அவ்வளவுதானா? வேற டவுட் இருக்கா? சிஸ்டம் டவுட் ஓகேவா? ஓகே ப்ரோ, கிளியர் ப்ரோ. இதெல்லாம் வந்து எவ்வளவு தூரம் போகணும் அதை சொல்ல முடியுமா? HDFC-யா? இப்போ ஷேர் பண்ணதில்ல சொல்லாமே. இப்போ வந்து டே சார்ட்டோட ட்ரெண்ட் வந்து என்னவா இருக்கு மார்க்கெட்ல? இது வந்து பேட்டர்ன். இது பேட்டர்ன் வந்து விட்டுருங்க. இந்த பேட்டர்ன் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லோ பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த லோ வச்சு என்னோட ஹை பண்ணி அதர் லோயர் ஹைட் உள்ள ஃபார்ம் கொடுத்தாச்சு. 2 பேரிஸ் ஆயிருச்சு. அதனாலதான் இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பிளேஸ்ல மார்க்கெட்டோட ட்ரெண்டு ஒரு ஆல் டைம் ஃபெயிலியர் இருந்து கீழே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கான். லோ வச்சு என்னோட ஹைக்கு மேல பாடி க்ளோஸ். இந்த கேண்டில் பாடி க்ளோஸ் ஆயிருக்கான். அப்படி க்ளோஸ் ஆனதுனால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும்? அஸ் ஸ்ட்ரக்சர் மேப்பிங்ல லோயர் லெவலில் பர்சன் டே சார்ட்லையும் கொடுத்தாச்சு. கரெக்டுங்களா? அப்போ நேரம் போனா ஓபிஐ டேப் பண்ணா வேற எந்த விதமான ஃபார்மேஷன் மாறலாம் மார்க்கெட்ல. கரெக்ட்டா? மாஸ்டர் நீ மிட்டிகேஷன் பிளாக்னு சொல்ல முடியுமா? வித் ஹெல்ப் ஆஃப் லிக்விடிட்டி மிட்டிகேஷன் பிளாக். லிக்விடிட்டி வந்திருக்கா? இவ்வளவுதான் இருக்கு. இதுக்கு அப்புறம் ஃபுல்லா இம்பேலன்சஸ் இருக்கு.
ஸோ ஸ்டாப் அண்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா லிக்விட் இருந்துச்சுனாலும் மிட்டிகேஷன் பிளாக் தான். இந்த பிளேஸ்ல நம்ம எப்படி இருக்கு வீக்லி சார்ட்ல லிக்விட் இல்ல ப்ரோ, சாரி இம்பேலன்ஸ் நிறைய இருக்கு ப்ரோ. சப்போர்ட் ஃபார்ம் ஆகல, இந்த பிளேஸ் மட்டும் தான் இருக்கு. ஓகே ஓகே. ஃபுல்லா இருந்துச்சுன்னா மிட்டிகேஷன் பிளாக் வச்சு ஸ்டாப் பண்ணிட்டு ஃபுல்லா இல்ல ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்க வந்து டேப் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டுமே எனக்கு என்ன வரைக்கும் பீரிஸா இருக்கு. அப்போ ஒரு புள்ளி சோபி டேப் பண்ணும்போது ரெண்டு பீரிஸா இருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க ஆன்சர். கன்ஃபர்மேஷன் எந்த டைம் ஃப்ரேம்ல பார்க்கணும்? 1 ஹவர்ல ஏதாவது எஸ்எம்எஸ் ஸ்டாப் பண்ணி சேனல் பண்ணி பிரேக் ஸ்ட்ரக்சர் ஏதாவது கிடைச்சுனா ஃபர்தர் தென் வி கோ ஃபார் புல்லிஷ் டைரக்ஷன். பட் நடக்க வாய்ப்பு இருக்கானா எனக்கு தெரிஞ்சு இல்லன்னு தான் நினைக்கிறேன். அனதர் சப்ளைஸ் ஒன்று இருக்கு மேல 1 hour 2 கேண்டில் கன்சல்டேஷன் அங்கதான் நின்றுகிட்டு இருக்கான். இப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கீழே ஃபுல்லா என்ன ஆயிரும்? லைக்லி லிக்விட் மாதிரி லிக்விட் இல்லாத மாதிரி ஒரு சினாரியோ இருக்கு. பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அதாவது கீழே தான் வரும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இது பிரேக் அவுட் பண்ணிட்டு இந்த போய் சப்போர்ட் எடுத்தாங்கன்னா மேலே போறதுக்கான ப்ராபபிலிட்டி கொடுக்கும். அப்படி இல்லைன்னா அவாய்ட் இட். அசோகா புலிக்கானது என்ன ப்ரோ பில்டுக்கான என்ன ஸ்டாக் இது ஆக்சுவலா? இது என்ன சொல்ல, அதான் டேப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க ப்ரோ. மந்த்லி சார்ட்ல ஓபி டேப் பண்ணியிருக்கான். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அனதர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லோ பிரேக் அவுட்டு, அந்த லோ பிரேக் அவுட்டை ஓபி எடுக்க வந்திருக்கான். டேப் பண்ணியாச்சு, பாக்கி டார்கெட் போயிட்டான். இதுக்கப்புறம் வேற ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. நம்ம டார்கெட் புக் பண்ணிட்டு அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம பாருங்க, கொடுத்தா என்ட்ரி எடுங்க. ஆல் டைம் கிட்ட வந்துட்டான். அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு அங்கிருந்து வேணா ஒரு நல்ல மூமெண்டம் கொடுக்கலாம். ஃபண்டமெண்டல் பார்த்துக்கோங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அப்படியே அடுத்து ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், கிடைச்சா புக் என்ட்ரி எடுக்கலாம். இப்போ வந்து என்ட்ரிலாம் கிடையாது மார்க்கெட்ல. மாஸ்டர் பேங்க் நிஃப்டி பிரேக் பண்றான் பாருங்களா, பிஓஎஸ் வைக்க போறான் அப் சைடு ஆல் டைம் ஹையா. இல்ல பேங்க் நிஃப்டி ஸ்விங் பிரேக் ஆகுது. 5 minutes. இல்ல பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் புல்லிஷா தான இருக்கு ஆல்ரெடி. 50% முன்னாடியே இன்னும் போலையா? இன்னும் தான் இருக்கானா? வடிவில் கவுண்டியமா இருக்கு. டே இன்னும் வீட்டுக்கு போல இடங்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்குள்ள டார்கெட் போயிடுவானு எனக்கே தெரியல. ஓகே இல்ல ப்ரோ, பிரேக் அவுட் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை மார்க்கெட்ல. உண்மையில கன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைச்சுன்னா என்ட்ரி எடுத்துக்கலாம். இருந்துதான்